25 முத்திரை சின்னம், 4 வண்ணங்களில் 4 உருவங்கள், உலகின் 4 எல்லைகளில் இருந்து எழுந்து வரும் மானிடம் அனைத்தையும் சித்தரிக்கின்றது. அவர்கள் ஒன்றிணைந்த சகோதரத்துவத்தில் ஒருவரை ஒருவர் தழுவுகின்றனர். முன்னே செல்லும் உருவம் எதிர்நோக்கு அளிக்கும் சிலுவையை பற்றி கொண்டுள்ளது. உருவங்களுக்கு கீழே உள்ள பெரும் அலைகள், குழப்பங்களும் துயரங்களும் மேலோங்கிய இன்றைய உலக நிலையை உருவகப்படுத்துகிறது. சிலுவையின் கீழ்ப்பகுதி நீட்டப்பட்டு ஒரு நங்கூரத்தின் வடிவம் பெற்றிருப்பது எதிர்நோக்கின் சின்னம். திருப்பயணியின் பயணம் தனிநபர் ஒருவரின் முயற்சி அல்ல, மாறாக ஒன்றிணைந்த செயல்திறன் என்பதை இப்படம் வர்ணிக்கின்றது. முத்திரை சின்னத்தின் கீழ் யூபிலி 2025 ஆண்டின் பொன்மொழியாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அமைந்திருக்கிறது. இதை பொதுநிலையினர் எவ்வாறு எதிர்கொள்வது? கடமை மற்றும் உரிமைகள் என நம்முடைய பங்கினை எடுத்துரைக்கவிருக்கும் திருவாளர் டெலவேந்திரம் அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்து வைக்க திரு சார்லஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாரவர்கள் ஏற்கனவே எனக்கு தெரியும். நான் நிறைய முறை அவர் அண்ணனாக பாவித்து அனுபவித்திருக்கின்றேன். 1981, 82 போர்டிங்கில் படிக்கும்போது அண்ணன் 11th படிச்சிருந்தார். அப்பொழுது மேதகு ஆயர் AM சின்னப்பா அவர்கள் வைஸ் ரெக்டரா இருப்பார். வந்த உடனே அண்ணனை ஒரு இடி வச்சுட்டு பாடு அப்படின்னு குட் நைட் நேரத்தில் அருமையாக அப்பொழுது பாடக்கூடிய ஒரு நல்ல குரல் வளம் படித்த அண்ணன். இவர் ஒரு சாதாரண பொதுநிலையராக இருந்தாலும் திருவழிபாட்டுகளிலே தன்னையே ஈடுபடுத்தி திருவழிபாட்டில் ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்கும் ஒரு அன்பர். டொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக இருக்கின்றார். இவர் நிறைய பாடல்களுக்கு சொந்தக்காரர். நிறைய பாடல்களை எழுதி பண்ணி சேர்த்து பாடக்கூடிய திறமை பெற்றவர். ஒரே பாட்டை பல ராகத்துல பாடுவார். ஒரே பாட்டு இளையராஜா பாட்டாக இருந்தாலும் சரி, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, அதே பாடலை பல கோணங்களிலே பாடுகின்றவர். ஒரு முறை டொன்போஸ்கோ நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து வருடாந்தோறும் ஒரு இடத்துல தியானம் நடக்கும். அப்பொழுது அண்ணன் அவர்கள் எங்களுக்கு தியானத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பொது நிலையராக இருந்து வந்து தியானத்தை கொடுத்திருக்கிறார்னா இவருடைய பக்தி முயற்சி என்னன்றது நீங்களே பாருங்க. இவருடைய குடும்ப வாழ்வோடு சமூக வாழ்வு, பொது வாழ்வு, இறை வாழ்வு என்று தன்னையே தியாகமாக்கி செயல்படக்கூடியவர் அண்ணன் பலவேந்திரன் அவர்கள். இந்த நேரத்திலே அவர் இங்கே வருகை தந்து நமக்காக பொது நிலையினரின் கடமையும் உரிமையும் என்ற தலைப்பிலே கருத்துரை வழங்குவது, இவரை அறிமுகப்படுத்துவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மறை மாவட்டத்தினுடைய வேலூர் மறை மாவட்டத்தினுடைய பொது நிலையினர் பேரவையினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கின்றார். எனவே அண்ணனை அறிமுகப்படுத்தி பொது நிலையினரின் கடமையும் உரிமையும் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தூய பாத்திமா அன்னை செம்மியமங்கலம், இந்த இதையே நம்ம பேராலையும் சொல்லலாம் போல இருக்கு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி செம்மியமங்கலம்ன்ற ஒரு ஊரு இன்னைக்கு வேலூர்ல பல இடங்கள்ல பேசப்படுகிற ஒரு ஊராக மாறி இருக்கிறது. அதற்கு கடந்த காலத்திலே நடந்த ஒரு சில நிகழ்வுகள் தான். இதுக்கு முன்னாலே இந்த ஊரை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டோம், அது வேற. ஆனா இப்ப சில நாட்களாக நம்முடைய பங்கிலே நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள், இது என்ன சொல்ல போனா ரொம்ப வளர்ந்த, மிக சிறந்த, மிக உயர்ந்த பங்குகளில் கூட இல்லாத ஒன்றை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். முதல்ல நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய இந்த பாத்திமா, தூய பாத்திமா அண்ணனுடைய பங்கு தந்தைக்கும் அவரோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிற அன்பு மக்களாகிய உங்களையும் நான் பாராட்டுகிறேன். இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் மதிய லஞ்ச் எப்போ? 1 hour.
அதனால எனக்கு 2 வேலையா பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு நம்முடைய பங்கு தந்தை. சார் கொஞ்சம் நீங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி பேசிடுங்க, அப்புறம் சாப்பாட்டுக்கு பின்னாடி பேசுங்கன்னு சொன்னாரு. ஓகே, அதனால நான் என்னுடைய முதல் உரைன்னு சொல்லலாம். என்னுடைய உரையில முதல் பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இல்லையா? கொஞ்சம் தயவுசெய்து நான் இப்ப உங்களை தான் கேள்வி கேட்பேன். நான் பேச போறது இல்லை, நிறைய கேட்க போறேன், நீங்க சொல்ல போறீங்க. முதல்ல எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டு மாறி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கை தூக்கிட்டு மேடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே காரணம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கையை இப்ப நிறைய பேருக்கு தூக்க முடியல, கையை தூக்க முடியல. இன்னும் வயசாகி போனா தூக்க முடியாது. இப்ப நாடி நரம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது, ரத்தம் துடிக்குது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் வாலிப நாட்களை ஆண்டவர் கொடு சொன்னார். உன் வாலிப நாட்களை கொடுன்னு கேட்டாரு. வயசான பிற்பாடு பாத்துக்கலாம். நிறைய பேருக்கு கோயிலுக்கு எப்ப போலான்னு எல்லாம் ஆண்டு அனுப்பிச்சு கண்டு போன பிற்பாடு நொல்லையான பிற்பாடு பாதி காது கேட்காத பிற்பாடு உட்காந்து உன் வாலிப நாட்களை ஆண்டவருக்கு. அதனால அன்புக்குரியவர்களே, எப்ப முடியுதோ முடியும் போது செஞ்சிருங்க. முட்டி போட முடியாத ஒரு காலம் வந்தா, குனிய முடியாத ஒரு நேரம் வந்தா, எழ முடியாத ஒரு நேரம் வந்தா, கேட்கணும்னு ஆசையா இருக்கும். ஐயோ பூசிக்கு போகணுமே, அந்த நன்மை வாங்கணுமே ஆசை துடிக்கும். அப்ப முடியாது, உங்களால கொடுக்க ஆள் இருக்காது. அப்படிதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மன்றத்தையும் பார்க்கிறேன். மிகப்பெரிய ஒரு எதிர்நோக்கின் திரு அவை நம்முடைய திருத்தந்தையினுடைய கனவை நனவாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பங்காக பார்க்கிறேன். வேற எங்கேயும் இந்த வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். இன்னும் நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மைக்ல இருந்து வீட்லயே கேட்டுக்கிறாங்களா என்னமோ தெரியல. நோவா, உங்களுக்கு தெரியும் நோவா கதை தெரியல எல்லாருக்கும்? நோவா கதை தெரியுமா? என்ன நோவா கதை என்ன நடந்தது? நோவால என்ன நடந்தது? நோவா என்ன கட்டினாரு? என்னமா கட்டினார் நோவா? ஒரு பெட்டகத்தை கட்டினாரு. ஏன் கட்டினாரு? ஏன் கட்டினாரு? ஏன் கட்டினாரு? யாராவது அழிய போகுதுன்னு கட்டினாரு. யார் சொன்னது அழிய போகுதுன்னு? சொல்லுங்க, பதில் சொல்லு. யார் சொன்னது? கடவுள் சொன்னார். கடவுள் ஏன் சொல்றாரு? எதுக்காக சொன்னாரு கடவுள்? தொடக்க நூல் என்ன வாசிச்சோம்? தன் உயிர் மூச்சியை ஊதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயிரே கொடுத்தாரு. அவர் உயிரை கொடுத்துதான் உன்னை என்னையும் படைச்சாரு. தொடக்க நூல்ல வாசிக்கிறோம். வேற என்ன சொல்றாரு? தொடக்க நூல்ல நீங்க பாத்தீங்கன்னா, படைத்ததெல்லாம் கண்டார், நல்லதென கண்டார், நல்லதென கண்டார், நல்லதென கண்டார். உண்டாகட்டும் உண்டாகட்டும் அப்படிதான் படிச்ச. சூரியன் உண்டாகட்டும் உண்டாயிடுச்சு, நட்சத்திரம் உண்டாகட்டும் உண்டாயிடுச்சு, வானம் உண்டாகட்டும் உண்டாயிடுச்சு. ஆனா மனிதன் அவர் அப்படி படைக்கல. உங்களை என்ன அப்படி படைக்கல. கடவுள் என்ன பண்ணாரு? தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து ஊதி தன்னுடைய ஆவியிலும் சாயலிலும் அவனை படைத்தார். பார்க்கலாம். அப்படிப்பட்ட மனுஷனை தான் என்ன சொல்ல போற, என்ன சொல்றாரு? நான் இவர்களை அழிக்க போகிறேன். அது எதால அழிக்க போறாரா? தண்ணியால. எதால அழிக்க போறாரா? அதனாலதான் என்ன கட்ட சொன்னாரு? ஒரு கப்பலை, பெட்டகம், கப்பல், ஒரு கப்பலை கட்ட சொல்றாரு. என்ன அழகான இன்ஜினியர் தெரியுமா நம்ம ஆண்டவர்? நோவா சும்மா வெறும் கப்பலை கட்டுன்னு சொல்லல. ஆபிரகாமுக்காவது சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார்? ஆபிரகாம் அங்க வாயா, தாத்தா அங்க வா, நீ என்ன பண்ற? உடனே புறப்பட்டு போ. எங்க? நான் உனக்கு காட்ட இருக்கிற நாட்டுக்கு போ அப்படின்னாரு ஆபிரகாம். அது வடக்க இருக்குதா, கிழக்க இருக்குதா, தெற்க இருக்குதா, தண்ணிக்குதா, மலையா, பாலைவனமா, ஆடு மாடு மேயுமா, உயிர் வாழ முடியுமா? எதை பத்தி ஆண்டவர் அவருக்கு சொல்ல ஆபிரகாம்? வாயா, எடுத்து வாசிச்சு பாருங்க நீங்க. நான் உனக்கு காட்ட இருக்கிற நாட்டுக்கு போ அப்படின்னாரு. அதனாலதான் அவரை நாம் என்னன்னு சொல்றோம்? விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம். அதனாலதான். ஏன்னா அவருக்கு எதுவுமே சொல்லல. நம்ம பையனை ஒருத்தனை கூப்பிட்டு கொஞ்சம் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வராங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் கேள்வி, மெட்ராஸ் பஸ் எங்க நிற்கும், நான் எந்த இடத்துக்கு போகணும், அங்க யாரை பார்க்கணும், அங்க போனா எனக்கு சாப்பாடு கிடைக்குமா? எத்தனை கேள்வி? ஒரு 108 கேள்வியாவது கேட்போம். இல்ல நீங்களே மெட்ராஸ் போறீங்க வச்சுங்களா, உங்களுக்கு வழி தெரியாது. பக்கத்துல இங்க நிறுத்தி போலீஸ்காரனை கேட்போம். அதுவும் பார்த்துல பாட்டி இந்த பக்கம் அவன் ஒரு வழி காட்டுவான். எப்படி எப்படியோ கேட்டுதான் போவோம். ஆனா ஆபிரகாமுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கலங்க கடவுள். எப்பா, நான் உனக்கு காட்டுறேன், அந்த நாட்டுக்கு போ. அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆபிரகாம் கூட எதுவும் சொல்லல.
அவன் தம்பி லோத்தி அவனையும் கூப்பிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஆபிரகாம் புறப்பட்டு போனார். அதனாலதான் அவருடைய விசுவாசத்தில் தந்தைன்னு சொல்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பெரிய விசுவாசத்தை தான் இன்றைக்கு திருச்சபை உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது, நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையில பொது நிலையினர் உங்களோடு நான் ஒரு பொது நிலையினர் தான். எனக்கு திருமணம் ஆயிருக்கு, உங்களை மாதிரி குடும்ப வாழ்க்கை தான் நானும் வாழறேன், மனைவியோட வாழறேன். மனைவியோட வாழறதுன்றது எவ்வளவு நல்ல விஷயம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது, எவ்வளவு துன்பம் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். குடும்ப வாழ்க்கைன்றது அவ்வளவு லேசானது இல்லை, நாம நினைக்கிற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி. அது அந்த காலத்துல எல்லா வகையான புரிதலும் இருக்குது. ஆனா இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் தான் திருமணங்கள்ல நிறைய முறிவு. கல்யாணம் ஆன உடனே ஒரு 6 நாள் இல்லைங்க, 6 நாள் டைவர்ஸ். சேர்ந்து வாழல. ஒருவேளை நம்ம பங்குல எத்தனை குடும்பம் அந்த மாதிரி இருக்கு எனக்கு தெரியல. உங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இந்த எண்ணங்கள் அதிகமாகவே போயிட்டு இருக்கு. எதுல புரிதல் இல்ல, என்ன பிரச்சனை? ஒரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கு, அந்த பொண்ணை விட்டு இந்த பையன் கிட்ட போனா அந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குது. நிறைய குடும்பங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல நாங்களும் போராடி போராடி ஓரளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறோம். ஏன்னா இப்ப அறிவுக்கு நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன்னா அறிவு தளத்துக்கு நமக்கு நிறைய சோர்ஸ், அறிவு தளத்துக்கு நிறைய இன்னைக்கு நிறைய சாப்பாடு போடுறாங்க. ஃபாதர் முன்னாடி ஃபாதர் பேசினபடி டிவியை திறந்து பாருங்க, டிவியில வரக்கூடிய சீரியல் அதான் இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப குடும்பங்கள் இன்னைக்கு நம்மகிட்ட ஜெபமாலை ஜபிக்கிற பழக்கம் இல்லை, திருப்பலிக்கு வர பழக்கம் இல்லை. இது மாதிரி ஒரு பொது நிகழ்வுக்கு வந்து கேட்டாதானே தெரியும், சொன்னாதானே தெரியும். இப்ப எதிர்நோக்கின் திரு அவைன்னு சொல்லிட்டாங்க, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நம்ம திருத்தந்தை சொல்லிட்டார். உண்மையிலே சொல்ல போனா இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மாபெரும் புனிதராகத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நான் பார்க்கிறேன். எத்தனையோ திருத்தந்தை வரலாற்று நான் பார்க்கிறோம். மறக்க முடியாதுன்னு சொல்ல போனா ஒரு பேர் 6ஆம் சின்னப்பர், இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு ஆணிவர் அவர் தான். 23ஆம் அருளப்பர் இன்னும் சொல்ல போனா அவர் தான் ரொம்ப முக்கியம், முதல் போப்பாண்டர் அவர் தான் முதல் கொண்டாடுறாரு. அந்த 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் தான் கண்ணை திறக்க வச்சது. எப்படின்னா பூட்டி கிடந்த பூட்டை ஜன்னல தரான்னார் அவரு. அப்படின்னா திருச்சபை இது வரைக்கும் மூடிய மாதிரி இருக்குது, திறந்து விடுங்க கதவு அப்படின்னு சொன்னவர் 23ஆம் அருளப்பர். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் சின்னப்பர் தான் அதை நடைமுறைப்படுத்துறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2ஆம் ஜான் பால், அவர் ஒரு அருமையான புன்னகையின் திருத்தந்தை, மிக அற்புதமான பணியை அவர் செஞ்சுட்டு போனார். அவருடைய காலத்துல தான் நம்ம நிறைய மன்றங்களை மாமன்றங்களை எல்லாம் நடத்திட்டு வந்தோம். இதுல ரொம்ப அற்புதம் சொன்னா இப்ப இருக்கிற இந்த திருத்தந்தை தான். அவர்தான் மக்களை பார்க்கிறார், உங்களை என்னையும் பார்க்கிறாரு. மக்கள் தான் திருச்சபை, நீங்க தான் திருச்சபை, நீங்க தான் ஆலயம், நீங்க தான் கடவுள். என கடவுள் உங்களை வாழ்கிறார், கடவுள் உங்களை விரும்புகிறார். இந்த ஸ்ட்ரக்சர் அவர் விரும்பல, நீங்களே அந்த பரிசுத்த ஆலயம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், திருமுழுக்கு பெற்றவர்களாகிய நீங்களும் நானும் தான் இந்த திரு அவையின் மிக முக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்துதான் திருச்சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார். அதான் நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. மாமன்றம் கூட்டொருங்கியக்க திரு அவை, கேள்விப்பட்டீங்களா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? கூட்டொருங்கியக்க திரு அவை, அது 2025 அதை நோக்கி தான் இப்ப போயிட்டு இருக்கிறோம். அதனுடைய சிறப்பு தான் இது. இது 3 வருஷமா நடக்குது இந்த பிரிப்பரேஷன். 2025 அதனுடைய கல்மினேஷன். அதுலதான் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்ற ஒரு மைய பொருளை நம்ம அதை கொண்டு போய் நிறுத்த போறோம். என்ன நடந்ததுன்னா, உலகத்தில் இருக்கிற நம்ம மட்டும் இல்ல, செமிமங்கலத்தில் திருச்சபையும், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இதே போல ஒரு காங்கோர காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையும், அமெரிக்கா கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையும், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையும், ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தன் பங்கு பாரிஸ், ரிமோட் பாரிஸ், எல்லாரும் ஒன்னா சிந்திக்கணும். அதான் அவர் விரும்பியது. அதுக்கான ஒரு திட்டத்தை தான் கொடுத்தார். இதைதான் நம்ம எல்லாருமே செஞ்ச செமிமங்கலத்தில் நம்ம இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, இதை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும், இந்தியாவில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இதை பற்றிய ஒரு அறிவை
மக்களுடைய கருத்துக்களை, மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை, இந்த இறைவன் என்ன விரும்புகிறார் மக்கள் வழியாக என்பதை திருத்தந்தை அறிய விரும்பினார். அதனால அவர் அழகா சொன்னாரு, எதிர்நோக்கின் 2024 பாருங்க, 2ஆம் வத்திக்கான் சங்கம் நமது செயல்பாடுகள். இன்னொரு பெரிய தயாரிப்புக்கு நம்முடைய திருச்சபை நம்மளை அழைக்குது. என்ன அந்த பெரிய தயாரிப்பு? இயேசு எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? எத்தனை ஆண்டுகள் நம்ம ஆண்டவர் இயேசு எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு? 33 ஆண்டுகள். வெரி குட். கை தட்டுங்க எல்லாரும். இந்த குழந்தைக்கு நல்லா அழகா சொன்னா. நல்லா தட்டுங்களா கொஞ்சம் கைய. 33 வருஷம் ஆச்சு. நம்ம எல்லாரும் இப்ப 2000 கிறிஸ்து பிறந்து இல்லையா, அதுதான் ஆண்டு கிபி கிமு. இப்ப நம்ம 2000 இருக்கிறோம், 2024. அப்ப இயேசு பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? 2024. இயேசு 33 வருஷம். அப்ப அந்த 33 கழிக்கணும் இல்லையா? 24 இதுல ஒரு 6, 30 அதுல ஒரு 3, 6, 3, 9. அப்ப 24 9 கழிச்சா கணக்கெல்லாம் கேட்டா கோவம் வரும். பரவாயில்ல சொல்லுங்க. 24 9 கழிச்சா என்ன வரும்? 2000. அப்ப இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தார் இல்லையா? உயிர்ப்பு தான் நம்முடைய சிறப்பு. பிறப்பு எப்படி சிறப்போ அதை விட மிக சிறப்பு என்ன? வேற எந்த கடவுளுக்கு இல்லாத ஒண்ணு என்ன? வேற எந்த சமூகத்துக்கு இல்லாத ஒண்ணு என்ன? நமக்கு கிடைக்கிற ஒண்ணே ஒண்ணு, அவர் உயிர்த்தார். அல்லேலூயா கிறிஸ்தவர்கள் நாம. ஏன்னா உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம. செத்து போன கடவுள் அல்ல உன் ஆண்டவர். அவர் இங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிர்த்த கடவுள். நம்ம கடவுள் மரணம் அடைந்து உயிர்த்து 33 கழிச்சோம்னா இன்னையோட நீங்க சொன்னபடி 2015 வருஷம் ஆகுது. இன்னொரு 15, அதுல ஒரு 3, ஆக மொத்தம் 18 வருஷம் கழிச்சு இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்து உயிர்த்த மெகா ஜூபிலியை நாம கொண்டாட போறோம். இந்த எதிர்நோக்கின் ஜூபிலி எல்லாம் அதுக்கான தயாரிப்பு. இறைவன் இந்த உலகத்துல உயிர்த்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து 2000 வருஷம் ஆக போகுது. எப்ப ஆக 2000 வருஷம்? 2033. 2030 இயேசு பிறந்து 2000 கிறிஸ்து பிறந்து 2000 இல்லைங்களா? 2030 33 வருஷத்தை விட்டுருக்காப்பா. இன்னும் 2000. அப்ப இறைவன் பிறந்த 2000வது மாபெரும் ஜூபிலியை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகிலே கொண்டாட போகுது. அதுக்கு அடுத்த கட்டம், அதுக்கான ஒரு முன்னாடிதான் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள். சரி, முதல்ல ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு வேகமா எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை முடித்துக்கொள்ளே. சரியா மணி 1 போது என்கிட்ட சௌரி சார் கரெக்டா கை தூக்கிடுங்க. முதல் விஷயம், நாம என்ன பண்ணணும்? முதல்ல நாமெல்லாம் யாருங்க? டக்குன்னு பதில் சொல்லுங்க. நாமெல்லாம் யாரு? கேள்வி நம்பர் 1. ஐயா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன இந்த ஊரே சொன்ன மாதிரி ஐயா சொல்லுங்க. நாமெல்லாம் யாரு? உட்காந்து சொல்லலாம். எதிர்க்காதண்ணா நீ வேணா. யாருண்ணா நீங்க? நாம யாரு? அரையுன்னா அண்ணா சொல்லுங்க. நாம் யார்? வெரி குட். கை தட்ட அண்ணனுக்கு அருமையான பதில். நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அருமையான பதில். இதை தவிர வேற பதிலே கிடையாது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரே பதில் தான். ஆனா நாமெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? அடுத்த கேள்வி. நாமெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். சரி, கத்தோலிக்கிறது கூட விடுவோம், கிறிஸ்தவர்கள் வச்சுக்கணும். நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள். சரி, அப்ப கிறிஸ்தவர்கள் என்றால் அந்த ஒண்ணுதான் இருக்கணும் நம்ம கிட்ட. ஆனா நம்ம அந்த ஒண்ணுதான் இருக்குதா? கிறிஸ்தவர்கள் என்ற உணர்வு தான் இருக்குதா? வேற என்னென்ன இருக்கு இதுல நமக்குள்ள? சொல்லுங்களேன் பார்க்கலாம். வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? அம்மா பச்சை போட்டோ கட்டிக்கிறீங்க, பாட்டி கண்ணெல்லாம் தொடக்கிறீங்க, நீங்க ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? கிறிஸ்தவர்கள் என்றது மட்டும்தான் இருக்குதா? வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? அது மட்டும் தான் இருக்குதா? பாட்டி தெளிவா அடிச்சு சொல்றாங்க, அது மட்டும் தான் இருக்குது. வெரி குட், ரொம்ப நன்றி. அம்மா நீங்க அந்த கடைசியில பின்னாடி நீங்க தான்மா ஒரு பதில். வேற ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட? உண்மையை சொல்லணும், மனசாட்சியோட போய். அதான் எதிர்நோக்கு, அதுக்குதான் நம்ம தயாரிக்கிறோம். அம்மா நீங்க சொல்லுங்க. தப்பு இல்லம்மா, என்ன வேணா சொல்லுவோம், மனசுக்கு சொல்லுங்க, தப்பு ரைட்னு இல்ல. நீங்க உங்க மனசுக்கு நம்ம கிட்ட வேற ஏதாவது இருக்கா? கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த ஒரு உணர்வு தான் இருக்குதா? அந்த மனநிலை தான் இருக்குதா? அந்த வாழ்க்கை தான் இருக்குதா? அதுதான் நம்ம இருக்குதா? வேற எதனா இருக்கான்னு சொல்லுங்க. விசுவாசம் இருக்கு, நல்லது, அருமை. வேற சீக்கிரமா ஒண்ணுமே இல்லையா? தப்பு நினைக்கிறேன், சொல்லுங்க முதல்ல. அதுதான் வேணும், பேசுங்க.
நீங்க பேசாத வரைக்கும் உங்களை எல்லாரும் நீங்க என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோம் அன்னைக்குதான் நம்ம நாடும் வீடும் எல்லாமே உருப்படும். நீங்க அமைதியாவே அப்படியே நம்ம நாயனமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் அப்படி இருக்காதீங்க. எஸ் கமான் கமான் பேசுங்க. நீங்க தான் மூணாவது, அந்த கடைசி ரோல மூணாவது அம்மா. ஏந்துருங்கம்மா, கொஞ்சம் கோச்சிக்காங்க, ஏந்துருங்க. நீங்க மட்டும் சொல்லுங்கம்மா. வேற என்ன நம்மகிட்ட இருக்கு? ஏற்கனவே என்னுடைய சகோதரர் ஒன்று சொல்லிட்டாரு, இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. வேற என்ன இருக்கு நம்மகிட்ட? கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்வது. விசுவாச கிறிஸ்துவர்கள் அது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? ஒற்றுமையாக விசுவாசமாக இருக்க வேண்டும்ன்றாங்க. அப்ப நம்ம கிட்ட ஒற்றுமை இருங்க, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தான் சொன்னாங்க. அப்ப ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னா அப்ப நம்ம கிட்ட என்ன இல்ல? ஒற்றுமை இல்லை. ஓகே, அடுத்த கேள்வி வந்துடுறேன். அப்ப ஒற்றுமை இல்லைன்னா ஏன் இல்லை? அக்கா நீங்க சொல்லுங்க, நீங்க தான் நல்லா கவனிக்கிறீங்க, அருமையா. நீங்க சொல்லுங்க, ஏன் இல்ல? சும்மா சொல்லுங்க. ஆமா, ஏன் இல்ல? நம்மகிட்ட ஏன் ஒற்றுமை இல்லைன்னு நினைக்கிறேன்? என்னத்தினால ஒற்றுமை இல்லை? புரிதல் இல்லை. வெரி குட். எதை பற்றி புரிதல் இல்லை? அடுத்த கேள்வி, எதை பற்றி புரிதல் இல்லை? எனிபடி டீச்சர், நீங்க தான் மைக்ல சொல்லுங்களேன். எதை பற்றி புரிதல் இல்லை? கம்பேர் பண்ண ரெண்டு பேருக்கு இந்த பதில். எதை பற்றி புரிதல் இல்லாததுனால ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லைன்னா ஏன் ஒற்றுமை இல்லைன்னு கேட்டா புரிதல் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப என்ன நமக்குள்ள புரிதல் இல்லை? எஸ் எனிபடி ஓபன் டு ஆல். அண்ணா, பெரிய அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நீங்க இந்த ஊர்ல ரொம்ப நாள் இருந்துக்கிறீங்க, இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியும், சர்ச்சை பத்தி உங்களுக்கு தெரியும். என்ன நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை? ஏன் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? என்ன நம்மகிட்ட குறைவா இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்களா? ஞாபகம் வரல? சரி, ஓகே, நான் இதோட நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அப்ப நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னதுலயே தெரிஞ்சு போச்சு நம்மகிட்ட என்ன இல்லைன்னு. ஒற்றுமை இல்லை. என்னென்ன வகையில நம்ம ஒற்றுமை இல்லைன்னு சொல்றேன். முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற மனம், ஏற்ற தாழ்வு, சரிங்களா? ஒண்ணு. இன்னும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல, இன்னும் நிறைய இடத்துல நாம் வாழக்கூடிய சமூகம்ல அருகில பக்கத்துல இந்தியாவில இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு கொடுமையா இருப்பது இந்த சாதி. அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. இது மிகப்பெரிய ஒன்று இல்லைங்களா? வசதி படைத்தவன் வசதி இல்லாதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், இப்படி நிறைய பாகுபாடுகள் நம்ம கிட்ட இருக்குது. சரி, இவ்வளவு பாகுபாடுகளுக்கு மத்தியில, இவ்வளவு வேற்றுமைகளுக்கு மத்தியில ஒரு நொண்டி மாட்டையும் நல்ல மாட்டையும் ஒன்ன கட்டினா வண்டி போகுமா? போவாதா? ஏன் போவாது? ஏன்னா அது என்ன மாடு? நொண்டி மாடு. சரி, நொண்டி மாடாது பரவாயில்ல, காலுக்குது. காலை இல்லாத மாட்டை கட்டினா அப்ப வாழ்க்கையில எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே. இப்ப செமியமங்கலத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே. ஒரே மாதிரி சிந்திக்கிறோமா? ஒரே மாதிரி சிந்திக்க முடியுமா நம்ம எல்லாராலையும்? இல்லையே. அப்ப நம்மகிட்ட நிறைய வேற்றுமை இருக்கிறது. இந்த வேற்றுமைகள், பிளவுகள், பாகுபாடுகள் சிலது நாம உருவாக்குறோம், சிலது நமக்கு உருவாக்கப்பட்டது. அது சிலது நம்ம என்ன பண்ண, நம்முடைய தனிப்பட்ட காரணங்களால, நம்முடைய விருப்பு வெறுப்புகளால, சுயநலத்துக்காக இப்படி பல்வேறு காரணங்களால நாம எல்லாரும் பிரிஞ்சு இருப்போம். ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, ஒரு ஒரு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர், பெரிய மனிதர், அந்த பெரிய தாய், ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன், குடும்பத்தை நடத்த வேண்டியவர், அவர் தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படி சுயநலமா நினைக்கும் பொழுது அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? அதே போலதான் பங்கு என்கிற திருச்சபை, தல திருச்சபை, நாம் வாழக்கூடிய சமூகம், இப்படி எல்லாவற்றிலும் நாம பல்வேறு காரணங்களால பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்றத திருத்தந்தை உணர்ந்து கொண்டார். அதனாலதான் நம்மள எல்லாரும் என்ன பண்ணாரு, ஒன்றாக பயணிக்க வேண்டும். எப்படி பயணிக்க வேண்டும்? எப்படி பயணிக்க வேண்டும்? பயணிப்புமா? பயணிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பயணிக்க முடியுமா? சொல்லுங்களேங்கம்மா. பயணிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனா பயணிக்கிறோமா? இல்ல. சரி, இப்போ
அப்ப நம்ம ஒன்றாக பயணிக்கணும்னா ஒன்றாக பயணிக்க முடியாதபடிக்கு என்னடா நம்ம கிட்ட பிரச்சனை இருக்குது? ஏன் என்னால கோயிலுக்கு வர முடியல? ஏன் என்னால அந்த அக்கா பக்கத்துல உட்கார முடியல? ஏன் என் கணவரோட பேச முடியல? ஏன் இந்த பங்கு செயல்பாடுல என்னால ஈடுபட முடியல? அப்படின்றத நம்ம ஒரு ஆய்வு செய்யணும். பல நேரத்தில் நம்ம என்ன நடக்குதுன்னா, எனக்கு என்ன ஆதாயம், எதுக்கு கோயிலுக்கு போனோம், இப்ப கூட எதுக்கு உட்காந்துக்கிறீங்க? உண்மையிலேயே அதை நீங்க ஆய்ந்து பார்த்தா தெரியும். ஆபிரகாம் சொன்னாரு, நான் காட்டுற நாட்டுக்கு போனாரு, கீழ்ப்படித்து போனாரு, விசுவாசத்தின் தந்தையானாரு. இன்றைக்கு அன்பானவர்கள் இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்றைய நாள்ல நீங்க இங்க உட்கார்ந்து இருப்பதற்கான நோக்கம் என்ன? இதனால உங்களுக்கு என்ன லாபம்? இதனால் நீங்கள் என்ன அடைய போகிறீர்கள்? இந்த நாள் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணோம்னா, அது இந்த நாள் நல்லதா, இங்கு சொல்லப்படுகிற கருத்து நல்லதா, இந்த கருத்து தேவையானதா, இல்ல என்ன அவர்கள் புதிதாக சொல்ல போகிறார்கள் என்று நீங்கள் உங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும். ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும். அதுதான் நாம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து என்ன செய்ய போறோம்? கடவுள் என்ன விரும்புறாரு, நாம எங்க இருக்கிறோம், நாம இன்னும் எப்படி வளரணும், திருத்தந்தை என்ன விரும்புறாரு, பங்கு என்ன விரும்புகிறது, மறைமாவட்டம் என்ன விரும்புகிறது, நாம் எவ்வாறு நம்ம இன்னுமாக கடவுளுக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆய்வை நாம் துவங்க வேண்டும். அதுக்குதான் நம்ம கூடியிருக்கிறோம். அன்பு செவ்வியமங்கலம் திருச்சமூகமே, உங்களை நான் மிகவே பாராட்டுகிறேன். உண்மையிலே இந்த ஒரு திருத்தந்தையினுடைய கனவை நனவாக்கக்கூடிய ஒரு சமூகமாக நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக உங்கள் அனைவரையும் நான் மனதார மீண்டும் பாராட்டுகிறேன். கைத்தட்டி தயவு செய்து நம்ம எல்லாரையும் நம்மளை பாராட்டுகிறேன். இதுவே நான் ஒரு அற்புதமாக தான் நினைக்கிறேன். நிறைய பங்கு, நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. முதல்ல கோயிலுக்கு போகணுமா, அது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது போய் ஜெபிக்கணுமா, அது ஒரு கேள்வி. முதல்ல கடவுள் இருக்கிறாரா, அது ஒரு கேள்வி. கடவுள் நம்ம நம்பணுமா, அது ஒரு கேள்வி. எல்லாமே வாடிக்கை வேடிக்கையாக, ஏதோ வருஷம் ஆனா திருவிழா, வருஷம் ஆனா ஒரு மீட்டிங்கு, வருஷம் ஆனா ஒரு ஜப கூட்டம், செத்தா ஒரு பிரேயரு, கல்யாணம்னா அங்க போகணும், ஏதோ வாடிக்கையாக அன்றாட செயல்பாடாக இது நடக்கும் என்று சொன்னால், நம்முடைய தலத்திருச்சபையில, தலத்திருச்சபையுடைய வேரிலே புழு வைத்திருக்கிறது. ரொம்ப நாளைக்கு இந்த மரம் நிக்காது. நம்முடைய தலத்திருச்சபை நல்ல பொங்க மரம், நல்ல வேறு அழகா விட்டு பாருங்க. நம்ம உட்கார்ந்து இந்த மீட்டிங் நடத்துற அளவுக்கு இந்த மரம் நல்லா இருக்கு. ஆனா அந்த வேறு அழுகி போனால் இன்னும் ஒரு வருஷத்துல இந்த மரம் என்ன ஆகும்? சாஞ்சிரும், மரம் போயிடும். அப்படித்தான் செவ்வியமங்கலம் திருச்சபை இன்னும் நன்றாக வளர வேண்டும். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த செவ்வியமங்கலம் திருச்சபை வளர வேண்டும். இறைவனுடைய அன்பை உணர வேண்டும். இறைவன் இருக்கிறார், இறைவன் நடத்துகிறார், இறைவனுடைய பராமரிப்பு நிச்சயம் நமக்கு உண்டு, அவரே எல்லாம் என்பதை உணரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை உங்களுடைய பங்கு தந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் நம்ம பங்கு தந்தைக்கும் அவரோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் இன்னொரு முறை எனக்காக ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். சரி, ஆக இப்ப நம்ம ஆய்வு செய்ய போறோம். இப்ப நம்ம ஆய்வு வந்து ரொம்ப நாள் எடுத்துக்குவானா, கொஞ்சம் முன்னாடி கோவிட்னு ஒண்ணு வந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். செவ்வியமங்கலத்துக்கு அநேகமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துச்சா இல்லைங்களா? அப்ப எல்லாரும் என்ன மனநிலையில் இருந்தோம்? நீங்களாவது பரவாயில்ல, நல்லா கிராமமா இருந்தீங்க, உங்களுக்கு அவ்வளவு கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கும் ரோட்டை விட்டு தாண்டா எப்படி உங்களை அடைச்சி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா? அதை விட கொடுமை என்னன்னா, அப்படி வியாதி வந்தவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவங்கள அங்க தவறி போனவங்கள திருப்பி கொண்டு போய் புதைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும். உலகையே ஒரு ஆட்டம் கண்டுபிடிச்சு எல்லாம் பெரிய பணக்காரல இருந்து எவ்வளவு பெரிய பணக்காரன். எங்க ஊர்ல வேலூர்ல ஒரு பெரிய பணக்காரர், ரொம்ப பக்திமான, அவருடைய சாவை என்னால் இன்னும் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவருடைய சாவை என்னால் இன்னுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கோயிலுக்கு ரெகுலரா வருவார். ஆனா அன்பானவர்களே, வசதி இருந்தது, பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த மனிதனுடைய சாவை பெற்ற பிள்ளை பார்க்க முடியவில்லை. உடன் பிறந்த மகள் போக முடியவில்லை. அவன் பையன் ஒரு பக்கம் அழுகுறான், அவன் பொண்ணு ஒரு பக்கம் அழுகுது. எல்லாம் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது,
ரொம்ப பெருமையா வாழ்ந்து கொண்டிருந்த அவருக்கு இறந்த பிற்பாடு அவரை தூக்கி அடக்கம் செய்ய முடியவில்லை. சகோதரனே சகோதரியே, இந்த கொரோனா கற்றுத் தந்த பாடம். அவங்க மனைவி எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவருக்கு அந்த நினைவு நாள் திருப்பலி வச்சு அழுகுறாங்க. பிரதர், என் புருஷனுக்கு ஒரு பூசை இல்லாம அடக்கம் பண்ணிட்டீங்கள, வைக்கிறதுக்கு கல்ற கூட இல்ல. அவர் சென்னைக்கு போயிருந்தா, சென்னையில மரம் இருக்கு, அங்கிருந்து கொண்டு வர முடியல, ஊர்ல கொண்டாட முடியல, அங்கேயே ஏதோ ஒரு கல்லறையில இடம் இல்லாமல் அப்படி இப்படிமா அவர் அடக்கம் செய்தார்கள். அப்ப இந்த கொரோனா இந்த உலகத்துக்கே சொன்ன செய்தியா தான், ஒரு உழுக்கு. அப்ப எல்லாரும் நம்ம கடவுள் பக்கம் திரும்பணும், கடவுள் தான் திரும்பணும், கடவுள் நோக்கி பார்த்தோம். அப்ப ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய வேதனை வரும்போது கடவுளை பார்ப்பது, ஒவ்வொரு முறையும் ஒரு துன்பம் வரும்போது கடவுளை பார்ப்பது. இது சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நிகழ்வு தான் ஞாபகம் வருது. எல்லாருக்கும் தலைவலி வரவங்க கை தூக்குவாங்களா? தலைவலி யாருக்கெல்லாம் வந்திருக்குது கை தூக்குங்க. தலைவலி வந்ததே எனக்கு நிறைய, எல்லாம் தலைவலி வந்திருக்குது அப்படின்னு. வெரி குட். யாருக்குள்ள எல்லாருக்குமே தலைவலி வந்திருக்குது, கை போடுங்க. தலைவலி வராதவங்க கை தூக்குங்க. எனக்கு தலைவலியே இது வரைக்கும் வந்ததே இல்ல. வாவ், கிரேட். கை தட்டுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு கை தட்டுங்க. அப்பனா சில பேர் என்ன, இப்பதான் இது வரைக்கும் எனக்கு தலைவலி வந்ததே இல்ல, ஆனா உன் பேச்ச எப்ப காட்டணும் அப்பதான் எனக்கு தலையே வலிக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கிறார். அன்பானவர்களே, சரி ஓகே. இப்ப தலைவலி வந்தா நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வீங்கம்மா? தைலம் போடுவோம். என்ன போடுவோம்? வெரி குட். அப்புறம் மாத்திரை போடுவோம். வெரி குட். ஆனா இந்த தைலம் போடுவான்னு நீங்க பாருங்க, அங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. தலைவலி வந்துடும். அந்த அம்மா பொண்ணு தலைவலிக்குது, அந்த தைல பாட்டில் எங்க கொஞ்சம் பாரு. அப்பதான் தைல பாட்டில தேடுவோம். அந்த பொண்ணு போய் தேடி தேடி, ஏமா எங்கம்மா வச்ச? மாடத்துல தானே வச்ச, அங்கேயும் காணுமே. அங்கதான் பாரு, பீரோலுக்குதான் பாரு, கீழே பாரு, மேல பாரு. பாதி தலைவலி இன்னும் அதிகமாயிட்டு. அவர் மருந்து, தலைவலி மருந்து 8 வாரத்துக்குள்ள தலையை வச்சுக்கூடும். அந்த பொண்ணு அம்மாவுக்கு தலைவலிக்குதுன்னு கூட இல்ல, இங்க காணுமா, எங்கம்மா வச்ச நீ? நான் எங்கடி வச்சேன்? நீ தான் எடுத்து தடவுன. அந்த கிழமை எடுத்து போனா பாரு, அவன் அதே மாதிரி தான் எடுத்து மறைச்சு வச்சு. அந்த தலைவலியால ஏகப்பட்ட தலைவலி வந்து கடைசியில அந்த அம்மா தலைவலி தைலத்தை தேடி போனாங்க. எடுத்து என்ன பண்ணிக்குது? தடவிட்டு அப்பாடா ஒரு வழியா கொஞ்சம் தடவை 5 நிமிஷத்துல தலைவலி என்னாச்சு? மறைஞ்சிச்சு. 3 நாள் பொறுத்து மறுபடியும் தலைவலிக்குது. 3 நாள் பொறுத்து மறுபடியும் தலைவலிக்குது. மறுபடியும் என்ன பண்ற அந்த அம்மா? அவன் பொண்ணை கொடுத்து, ஏமா அந்த தலைவலி மருந்து அன்னைக்கு எடுத்து கொடுத்து எங்க வச்சேன்? எங்க கொடுத்தேன்? உங்க தானே கொடுத்தான். ஏண்டி? ஆமா கொடுத்தேன், நான் தரவன இங்க தாண்டி வச்சேன், அங்கதான் வச்சேன். ஆனா இப்ப எங்க இருக்குது? ஐயோ, மறுபடியுமா எப்ப தேடி பொண்ண? அந்த பொண்ணு சமையல் கட்டுல இருந்து பாத்ரூம் வரைக்கும் போய் தேடி வந்து எங்கதான் வச்சேன்? உங்ககிட்ட இதே தொல்லையாக்குதுமா, ஒரு பொருளை எங்க வச்ச ஞாபகமே இல்லை அப்படின்னு அந்த அம்மா மறுபடியும் தலைவலி மேல உன்னை தலையாச்சுங்க. உன்னை பெத்தம்பாரு, ஒரு தலைவலி பாட்டில் எடுத்து கொடுக்க மாட்டா பாரு இந்த பொண்ணு. அந்த அப்பா தலையில ஆச்சு. கடைசியில தலைவலி பாட்டிலே காணும். அப்புறம் கடைக்கு போய் வாங்கிடுவான்னு சொல்லி பணம் காட்டா வீட்டுக்காரு, ஏன்டி உங்களுக்கு எத்தனை பாட்டில் வாங்கி கொடுக்குறீங்க, குடிக்கிறீங்களா? அவரு வேற திட்டி இன்னும் தலைவலி அதிகமாகி கடைசியில் எப்படியோ வந்துச்சு. மறுபடியும் வந்த அம்மா தலையாப்பாடா 2 வாரம் பொறுத்து மறுபடியும் ஆகி போச்சு தலைவலி. இப்ப யார கேட்கறதுன்னே தெரியல. கேட்டாலும் புருஷனை கேட்டாலும் வாங்கிப்பான் போகுது, புள்ளைய கேட்டாலும் வாங்கிப்பான் போகுது. ஏன்னா ஏற்கனவே ஆனா வேற வழி இல்லையே, தலை வெட்டிக்கிற மாதிரி இருக்குது. இந்த அம்மா இது பாரு பொண்ண, கொஞ்சம் எங்களை தேடி போடுற எவ்வளமா உன் மண்டைய நானே போனதும் வைப்போம், எங்கேயும் ஒரு பொறுப்பாக வைக்க மாட்டேன். காய்ச்சல தேடிக்கிடி மறுபடியும் அப்படியே கொடுத்தாங்க. வாழ்க்கையில நாம இந்த தலைவலி தைலத்தை மாதிரிதான் கடவுளை ஒரு கஷ்டம் வந்தா தேடும், கஷ்டம் வந்தா அவரை போய் பார்க்கறது, அந்தோலியாருக்கு நேர்ச்சி வைக்கிறது, லூர்து மாதா சேத்பட்டுக்கு ஓடுறது. ஏன் கஷ்டம்? அப்புறம் நல்லா ஆயிட்டு பிற்பாடு மறுபடியும் பழைய கூடி கதவை தருது. ரைட், சரி மாதாவே நல்லா ஆயிடுச்சு, போயிட்டு வரேன். இதோட மறுபடியும் வயிற்று வலி வந்தா வரேன். மறுபடியும் வயிற்று வலி, ஐயோ மாதாவே லூர்து மாதாவே என்ன காப்பாத்து, 10 வெத்தி வாங்கி வைக்கிறேன், 25 மெழுகுவத்தி வாங்கி வைக்கிறேன், உன்னை சுத்தி சுத்தி பரண்டு வரேன். ஒரு பாவம் மாதம் என்ன பண்ணுவாங்க, பாவி இந்த பையன் வத்தி வாங்குறான், சுத்தி சுத்தி வரான், பரண்டு வரான். அந்த அம்மா மனம் இறங்கி சரி ஓஞ்சி போடா போட நல்லா போட்டேன்னா
மறுபடியும் அதே மாதிரி மறுபடியும் குடிச்சா மறுபடியும் வயிற்று வலி வராத கூட நம்ம விசுவாசம் தலைவலி விசுவாசமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஒரு துன்பம் வந்தா கடவுள், ஒரு வேதனை வந்தா கடவுள், ஒரு பிரச்சனை வந்தா கடவுள், ஒரு நோய் வந்தா கடவுள், ஒரு தீர்க்க முடியாத நிலைமை வந்தா கடவுள், ஒரு அதிர்ச்சி வந்தா கடவுள். கடவுள் எப்போது நம்மோடு இருக்க வேண்டும். இந்த மனநிலை நம்மிடத்துல இன்றைக்கு நிறையவே இருக்கு. இந்த கோவிட் அப்படித்தான். நமக்கு கடவுளை பற்றி இப்ப நம்ம நிலைமை இப்படின்னா, நமக்கெல்லாம் வீடு இருந்தது, ஒரு ஊர் இருந்தது, 4 மக்கமா இருந்தாங்க, பார்க்க முடியல, அவ்வளவுதான். ஆனா இப்ப நாடே இல்லாத எத்தனை பேர் இருக்கிறான். புலம்பெயர்ந்தவருடைய நிலைமை நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் கடத்தப்படுறான். குழந்தைகள், பெண் குழந்தைகளை கடத்திட்டு போயிருக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் இருக்கிறார்கள். இன்னும் வாழ்வாதாரம் எடுக்க இடமில்லாமல் அப்படியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்க. இவங்களுடைய வாழ்க்கை நிலைமையெல்லாம் கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். அதான் இந்த எதிர்நோக்கு. உங்களை மட்டுமே யோசிக்கிறதுல எதிர்நோக்கு, உன்னை மட்டும் யோசிக்கிறதுல எதிர்நோக்கு. உன்னையும் என்னையும் என்னை சார்ந்த சமூகத்தையும், ஏன் இந்த சமூகத்தையும் தாண்டி இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகையும் சேர்ந்து சிந்திப்பதுதான் இந்த எதிர்நோக்கு, பிரியமானவர்களே. ஆனா நிறைய நேரத்தில் இந்த உலகில நடக்கக்கூடிய இந்த ஊனங்களை நாம பார்ப்பதற்கு தவறுகிறோம். அழுகிற மக்களோடு, அழுவாரோடு அழுங்கள் ஆண்டவர் சொன்னாரு. அழுகிற மக்களுடைய குரலை கேட்பதற்கு நம்ம மறுத்து போயிருக்கிறோம். பக்கத்து வீட்டுல பாவம் என்ன பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி அடி பின்னி படல் எடுத்துன்னு இருப்பாரு அவரு. ஐயோ 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 ஐயோ. அந்த அம்மா சொல்லுங்க, ஏங்க என்ன தெரியலங்க, சண்டை 2 பேரும் தமாஞ்சு மாஞ்சுக்கிறாங்க. அந்த ஆசல் ஏண்டி உனக்கு ரொம்ப அவன் அடிச்சுக்குவான், நாளைக்கு கூடிக்குவான், நமக்கு தேவையா அந்த வேலையை பார்த்துட்டு கம்முன்னு பாட கொஞ்சம் சரி பார்த்துக்க. அந்த அம்மா அங்க அடி தும்முன்னு வாங்கறத பார்த்து நம்ம ஏச்சு, ஏங்க நாங்க நீங்க சரி இல்ல நானாவது போறேங்க. அழுபவருடைய குரலை கேட்டு அப்படியே மறுத்து போய் சாவுக்கும். சில பேர் சொல்றோம் நல்லா சாவுக்கும். ஒரு முறை ஆண்ட சொன்னார், பேரு சத்தா கூட இனிமே என் முகத்துல நீ முழிக்கவே கூடாது. எப்படி இந்த மாதிரி பேசுற வசனம் எல்லாம் பிள்ளைங்களை பார்த்து இந்த மாதிரி நாம கூட பேசிக்கணும். செத்தா கூட என் முகத்துல நீ முழிக்கவே முழிக்காது. செத்த பிற்பாடு முகத்துல எவன் முழிக்கிறான், எவனுக்கு என்ன தெரியும். என்னங்கய்யா, நான் செத்த பிற்பாடு என் புள்ள வந்து பார்த்தா இல்ல சாமியார் மேடை போட்டாரா, இல்ல சௌரி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் பெரிய தண்டமாலையா கொண்டாந்து என் மேல போட்டாரு, நான் பார்த்து நான் யாருக்கு போறேன். செத்தா கூட என் மூஞ்சில நீ முழிக்கவே முழிக்காத. நீ செத்துட்ட பிற்பாடு உன்னை என்ன திரும்ப சொல்ல போறான், எப்படா இவனை கொண்டு போய் உள்ள தள்ளலாம். பொண்டாட்டி பாவம் மாஞ்சி அழுவான், 2 நாளைக்கு 3 நாளைக்கு அழுவான். அப்புறம் அவ வேலையை பார்த்து அவ போக போறான். புள்ள என்ன பண்ணுவான், அப்ப நான் அடங்கு பண்ணிட்டேன்னா சரி மெட்ராஸ் இருக்கிற என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க நான் ஸ்கூலுக்கு போகணும், அவன் போக போறான். அவ்வளவுதான் என் வாழ்க்கை. இதுக்கு என்ன எந்த போராட்டம். வாழும் வரை, இருக்கும் வரை உறவுகளோடு வாழ்வோம், மற்றவர்களுக்காக வாழ்வோம். தய வாழ்க்கை புரிந்து கொள்வோம். வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நம்ம என்ன, ஆகவே பொதுநிலையினராகிய நாம தான் திருச்சபை. உங்கள் மீதுதான் இந்த திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. நீங்க தான் திருச்சபை, நீங்க தான் ஆலயம், நீங்க தான் இறைவன். நீங்க இருந்தாதான் திருச்சபை. மக்கள் இல்லாத திருச்சபை இல்ல, திருச்சபையில மக்கள் இல்லைன்னா திருச்சபையே இல்ல. அப்ப நீங்க தான் திருச்சபை. கிறிஸ்து திருச்சபையில் இருக்கிறார், திருச்சபையில் மக்கள் இருக்கிறார்கள். இங்க மக்கள் இல்லைனாலும் கிறிஸ்து இல்லைனாலும் அது திருச்சபை அல்ல. ஆக நாம் வாழ்கிற இந்த திருச்சபையில மக்கள் இருக்கிறாங்களா, அப்ப அது திருச்சபை. மக்கள் இருப்பாங்க, ஆனா கடவுள் இருக்க மாட்டாரு அப்படின்னா அதுவும் திருச்சபை அல்ல. அப்ப கிறிஸ்துவும் மக்களும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அழுவார், அதுக்கு என்ன செய்ய, சேர்ந்து பயணிகள். அழுவாரோடு அழுங்கள், சிரிப்பாரோடு சிரியுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள், துன்பப்படுவாரோடு நீங்களும் உங்கள் துன்பத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செம்மிமங்கலத்துல இருக்கக்கூடிய 100 குடும்பமோ 200 குடும்பமோ 300 குடும்பமோ அப்படியே எல்லாரும் ஒற்றுமையா நமக்குள்ள எந்த பாகுபாடு, எந்த வேற்றுமை, எந்த உணர்வு இருக்கக்கூடாது. எல்லாம் அந்த குழந்தைய இந்த குழந்தைய உணர்வு, அவ வீட்டு பிரச்சனை கூட என் வீட்டு பிரச்சனை மாதிரி நினைக்கணும். அது மாதிரி ஒரு சமூகமாக நீங்கள் வளர வேண்டும். அதுதான் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அதுதான் நம்ம கடவுள் அழைக்கிறார். அதுதான் இங்க நடக்க வேண்டிய மாற்றம், இந்த பங்குல நடக்க வேண்டிய மாற்றம். முதலில் உன்னை மாற்று, உலகம் தானாய் மாறும்.
நீங்க எல்லாம் ஜெபிக்கிற ஆண்டவரே உலகம் முழுதும் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ரொம்ப நல்ல பிரேயர். ஆனா ஆண்டவரே செமிமங்கலத்தில் இருக்கிற எங்க நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கணும். அதை விட என்ன சிறப்பு, ஆண்டவரே என் குடும்பத்துல நாங்க ஒன்னா இருக்கோம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை. ஆகவே அந்த ஒரு மாற்றத்திற்கான மக்களாக நீங்கள், அதுக்கான ஒரு நல்ல நிகழ்வு, நல்ல நாள் தான் இன்று. ஆகவே நீங்க தான் திருச்சபைன்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்கிறோம். அப்படின்னா நமக்கு நிறைய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. என்ன பொறுப்பு? கட்டி காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இங்க தவறு இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம். தவற மட்டுமே திருத்தந்தை தெளிவா சொல்றாரு. ஐயா நான் சொல்லல, நம்முடைய திருத்தந்தை தெளிவா சொல்றாரு. ஒரு இடத்துல தப்பும் இருக்கும், நல்லது இருக்கும். தப்பையே சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. இந்த ஃபாதர் வந்தார், இதை பண்ணிட்டாரு, அந்த ஃபாதர் வந்தார், அதை பண்ணிட்டாரு, இந்த ஃபாதர் அப்படி பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, இதை கெட்டாரு, அதை கெட்டாருன்னு ஒரு தவறையே நாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. அந்த தலைவர் அப்படி பண்ணிட்டாரு, அந்த பையன் அப்படி பண்ணிட்டான், எல்லாமே நெகட்டிவிட்டி. அப்படியே நம்ம குற்றத்தையே பார்த்து கொண்டிருந்தால், தவறையே பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய மீட்பை காண முடியாத அன்பானவர்களே. குற்றம் இருக்கும், குறைகள் இருக்கும். இது யூதாசுடைய மனநிலை. யூதாஸ் என்ன நினைச்சா தெரியுமா? யூதாசுக்கு ராயப்பருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய ஒற்றுமை இருக்குது. முதல் ஒற்றுமை, யூதாஸ் யாரு? இயேசுவினுடைய சீடன். வெரி குட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ராயப்பர் யாரு? இயேசுவினுடைய ரெண்டு பேரும் சீடர் தானங்க. 12 பேர்ல ராயபுரம் அவரும் சீடர். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், ராயபுரம் வந்து சீடர்கள் தலைவரா இருந்தாரு. யூதாஸ் பொருளாளர். எவ்வளவு பெரிய பதவி. அதான் பிரச்சனை, சிக்கல். இன்னைக்கு பணம் எங்க இருக்குதோ அங்க சிக்கல் தான். பணத்தால தான் பாதி சண்டை வரும். அதை எடுத்துட்டான், அதுல வாங்கிட்டான், அதுல கமிஷன் வச்சுட்டான், என்னவோ தெரியல. சரி, அப்போ இவங்களுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருக்குது பாருங்க. சரி, மூணாவது ஒற்றுமை என்ன சொல்லுங்க பாக்கலாம். ராயப்பர் என்ன பண்ணாரு? எத்தனை முறை காட்டி கொடுத்தாரு? எத்தனை முறைமா? 3 முறை காமிச்சாரு, காட்டி கொடுத்தாரு. என்னன்னு இந்த ஆள தெரியவே தெரியாது. அவரா எனக்கு யாருமே தெரியாது ராயப்பர். இது எவ்வளவு மோசம் பாருங்க. 1ஆம் நம்பர் மோசம், 2ஆம் நம்பர் கூட இல்ல, 1ஆம் நம்பர் மோசம். இத்தனை என்ன சொல்ற? ஆண்டவரே எங்க போனாலும் அவன் கூட வருவேன். இந்த ஆளு கிழமை சும்மா இருக்க கூடாது, சும்மா அப்பப்போ வாய் விட்டுறது. ராயப்பர் எங்க போனாலும் அவன் கூட வருவான். எங்க வந்தாரு? யாரு? ஐயோ அந்த ஆளை எனக்கு இதுல வேற வீர மாதிரி என்ன பண்ண, மாப்பூசின் காதை போய் வெட்டினாரு. நானா வேலையெல்லாம் பண்ணிட்டு கட்சியில ராயப்பூர் ஒரே போடு போட்டாரு. இந்த ஆளை எனக்கு தெரியும். அது கூட ஒரு முறை, எத்தனை முறை? 3 முறை. சாப்பாடு வேற வந்துருச்சு, இனிமே பேசத்தை கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, அப்போ ராயப்பூர் தப்பு தான் பண்ணாரு. அவர் பண்ண தப்பு கொஞ்சம் விஷத்துல கொஞ்சோண்டு விஷம்னா விளைவு இல்லாம இருக்குமா? தப்புன்னா தப்பு தானே. எவ்வளவு பெரிய தப்பு தெரியும். இவர் தான் தலைவர், எல்லாத்துக்கும் ராயப்பூர் தான் கூப்பிட்டு ஆண்டவர் எல்லாம் கன்சல்டிங்ல ராயப்பூர் தான் பண்ணிக்கிறாரு. பக்கத்திலே வேற இருந்தாரு. அவரே 3 முறை. அப்படி பார்த்தா இவன் யூதாஸ் ஒண்ணு இல்ல, பணத்தை வாங்கினா கணக்கு வச்சு கணக்கு பண்ணிருந்தான். அப்ப அவனும் தப்பு பண்ணா. யூதாஸ் என்ன பண்ணா? தப்பு பண்ணா, காட்டி கொடுத்து முட்டை விட்டு காட்டி கொடுத்தான். அப்ப 2 பேரும் தப்புன்னா தப்பு தான். ஆனா இது 3மே இவங்க 2 பேருமே ஒன்னாதாங்க இருந்தாங்க. ஆனா 4வது விஷயத்துல தாங்க நம்ம அண்ணன் ராயப்பர் ஆட்சி தூக்கிட்டார். என்ன அந்த 4வது விஷயம்? ஆமாங்கய்யா, தப்பு பண்ண அந்த ஆள் போய் அழுதாயா. கொஞ்சம் நஞ்சம் அழுது புரிஞ்சிச்சாங்க. ஐயோ இந்த கடவுளை நான் இப்படி மறுதளிச்சுட்டேன் உள்ள வந்து அழுத. அதனாலதான் நீங்க சொன்னீங்க, இப்ப கூட போய் பாத்தீங்கன்னா ராயப்பருடைய பேராலயத்துடைய சிலை இருக்கும்போது அழுது எப்படி அழுதாருன்னா, அழுது அவர் வடிந்த அந்த கண்ணீர் அப்படியே ஓட மாதிரி பள்ளமே ஆகி போயிடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அழுது என்ன பண்ண, கடவுளுடைய இரக்கத்தை நினைக்கிறான் அவன். என் கடவுள் மன்னிப்பின் கடவுள், என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை மன்னிப்பார், நான் செய்தது தவறு என்று ராயப்பர் மனம் வருந்தினான். ஆனா இந்த படுவாவை என்ன பண்ண தெரியுமா? தன் குற்றத்தை நினைத்தான். ஐயோ அப்படி பண்ணிட்டனே, ஐயோ காட்டி கொடுத்துட்டே, ஐயோ ஐயோ ஐயோன்னு அவன் குற்றத்தை நினைத்தான். ராயப்பர் குற்றத்தை நினைக்கல, கடவுளுடைய இரக்கத்தை நினைத்தான். அவர் மன்னிக்கிறார், என்னை மன்னிப்பான். கடவுள் இரக்கத்தை நினைத்தான்.
இவன் தன் குற்றத்தை நினைத்தான். குற்றத்தை நினைச்சதுனால அவனுக்கு விடிவு தெரியல, தன்னை மாண்டு கொண்டான். இரக்கத்தை நினைத்ததுனால கடவுளுடைய அருளை பெற்றான். இன்றைக்கு திரு அவையினுடைய திருச்சபையுடைய முதல் திருத்தந்தையாக நம்முடைய பேர். அதனாலதான் பாருங்க, அவர் சொல்றாரு, ஐயா ஒரு கோயிலுக்கு போறாரு பேதுரு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒருத்தங்க ஐயா பிச்சைக்காரன் கேட்கறான், ஒரு பிச்சைக்காரன் கோயில உட்காந்து பிச்சைக்காரனாலும் அவருக்கு ஒண்ணு இல்ல. அந்த சகோதரனை பார்த்து, ஐயா எனக்கு ஏதாவது கொடுன்னு பிச்சைக்காரர் கேட்டாரு. நம்ம எத்தனை பேரு பிச்சைக்காரன் நோட் பண்ணது கூட கிடையாது. அதான் அதான் அந்த ஒரு இறக்கப்பாரு. ஒரு 10 ரூபாய் கொடுக்குறது என்ன வீட்டாண்ட வந்து கேக்குறேன், உனக்கு வேற வேலையே கிடையாதா, டெய்லி வந்துரு என்ன பேச்சு பேசுவோம். நம்ம நான் கொடுக்குற 10 ரூபாய் வாங்கி அவன் அப்படியே ஒரு 10 மாடி கட்டி பெரிய ஆளாயிடும் போது. ஐயா உதவி செய்யறதுல மனத்தர கொடுக்குறது சந்தோஷமா கொடுத்துட்டு போங்க. அவன் எத்தனை முறை வந்தாலும் இங்க கேட்கிறாரு பேரு, ஜபர்பா என்னை போட்டு கேட்டு என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆண்டவருடைய திருப்பெயரை நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், எழுந்து நட. எழுந்து நடக்கிறான் பாருங்க. மறுதளித்தவன் இறைவனுடைய இரக்கத்தை உணர்ந்து எவ்வளவு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதரா மாறார். அவர் பேசுற பேச்சை கேட்டு 5000 பேர் மனம் மாறினாங்களாம் பைபிளை படிச்சு. அன்புக்குரியவர்களே, இது வந்து என்ன தெரிஞ்ச பாருங்க, யார் ராயப்பட நம்மளை போல ஒரு குடும்பத்தில் இருந்தவர் தான் கடவுளுடைய ஒரு சீடனாக மாறி எவ்வளவு ஒரு பணியை செய்தார். அவருக்கு எல்லாமே இருந்தது, ஆனா கடவுளுடைய பணியை செய்தார்ல. அதுபோல பிரியமானவர்களே, நாமும் கடவுளுடைய அருமையான பணியை செய்ய எப்போ நீங்க திருமுழுக்கு பெற்றீர்களோ, சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு வேற வேலை கிடையாது. நீங்க எப்ப திருமுழுக்கு பெற்றீர்களோ அப்பவே கடவுளுடைய நற்செய்தி பணி உங்களுடைய பணி. அதான் நிறைய பேருக்கு திருமுழுக்கு எப்ப, சில பேருக்கு கோயிலுக்கு 3 வாட்டி வருவாங்க. முதல் வாட்டி எப்போ வரும் சொல்லுங்க, முதல் முறை கோயிலுக்கு எப்போ வருவோம், எப்பமா வருவோம் கோயிலுக்கு, ஞான ஸ்நானம் எடுக்கும்போது வருவோம். ஞான ஸ்நானம் எடுக்க வரும்போது தூங்கினே தான் வருவான், தலையில் தட்டி கத்துவோம். அது எதுக்கு வந்தனே தெரியாது அந்த குழந்தைக்கு. ஃபர்ஸ்ட் முறை வந்தோமா சரியா போச்சா, அடுத்த முறை உறுதி பூசல் புதிரை இது வாங்க வந்துடும், புதிரை வருவான். அப்ப அவன் கழுத்துல மாலையங்களையும் மோளவங்களும் வெள்ளை சட்டையும் பேட்டும் போட்ட உடனே இந்த பையனும் பொண்ணுங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அது பட 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 வித விதன்னு நிற்கும். பட்டின ஒண்ணு கணத்துல விடுவாரு வருவாரு, அதுல கொஞ்சம் பாதி கலங்கிடும். அது ஏதோ ஒரு கலக்கத்துல அது என்ன சொன்னாரே தெரியல, பிதி பிதினு ஏண்டா அண்ணா என்ன கேள்வி கேட்பாரோ தெரியல, என்ன கேள்வி கேட்பாரோ தெரியல. ஏண்டா இயேசு எப்படி இருக்கிறார் அதான் கேள்வி. உறுதி சொல்லுவாங்க இயேசு எவ்வளோ நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க ஐயா. சரிங்களா, நிறைய பேர் இப்படித்தான். அன்புக்குரியவர்களே, திருச்சபையே நீங்க தான் சொன்ன, திரு அவையே நீங்க தான் சொன்ன, இனி இந்த திருச்சபையை இன்னொரு தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு உங்க கையில் இருக்குன்னு சொன்ன, இந்த கிறிஸ்துவை வாழும் கிறிஸ்துவாக அறிவிக்க வேண்டியது உங்க கடமைன்னு சொன்ன. ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை திருமுழுக்கின் வழியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன. இதுக்கு நிறைய நீங்க கேட்கணும், நிறைய நீங்க படிக்கணும், நிறைய நீங்க ஜெபிக்கணும், உங்க வாழ்க்கையால் அதை நடந்து காட்டணும். உங்க ஒவ்வொரு பேச்சும் இவங்களா இவங்க கிறிஸ்தவங்கப்பா, இவங்களா இவங்க கிறிஸ்தவங்கப்பா, இவங்களா இவங்க மரியாதை சேனப்பா, இவங்களா இவங்க பக்த சபைப்பா, இவங்க எல்லாம் அப்படி நேர்மையா தான் இருப்பாங்க, இவங்க எல்லாம் உண்மையா தான் இருப்பாங்க, இவங்க எல்லாம் அன்பா தான் இருப்பாங்க, இவங்க எல்லாம் பொறுப்பா தான் இருப்பாங்க, இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த சமூகம் செவிமங்கலமா எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் ஒன்றாக வாழக்கூடியவர்கள், ஒன்றாக பயணிக்கிறவர்கள், அவங்களுக்குள்ள பாகுபாடு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக திரு அவையாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களை குறித்த ஆண்டவர் மிக மகிழ்ச்சி அடைவார். பிரியமானவர்களே, அப்படியே சந்தோஷம் இல்ல இல்ல. துன்பப்படுகிற கடவுள் நம்முடைய ஆண்டவர், துன்பத்திலும் மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ள. சாப்பாடு இல்லைன்னா கூட, வறுமையா இருந்தா கூட அந்த வறுமையை மகிழ்ச்சியா வாழ கற்றுக்கொள்ளலாம். என் ஆண்டவர் இருக்கிறார். இந்த விதவை பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவி விதவை ஒண்ணு போகுதான், போய் பாலைவனத்துல தோற்றிட்டான், கடவுள் நோக்கி எழுதுதான். ஆண்டவர் அவளுக்கு அருள் புரிந்தார், போமா மறுபடியும் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் சொல்றோம். துன்பத்திலும் கடவுளை நினைக்கிறது. துன்பம் வரும்போது கடவுளை வெறுக்கிறது அல்லது ஆசீர்வாதமா இருக்கிற நினைச்சுக்கிறது, அதெல்லாம் மனசு. கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறது கொடுப்பார். அவர் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த மன நிறைவோடு வாழ கற்றுக் கொள்ள வேண்டும். அதனால இதோடு நான் இதை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த கூட்டொருங்கி இருக்க திரு அவையும் இதைத்தான் சொல்கிறது. அதனுடைய அருமையான ஒரு நிகழ்வாக தான் எதிர்நோக்கின் பயணிகளாக நாம் இருக்கிறோம். அழகா சகோதரி வாசிட்டாங்க, அது எந்த அளவுக்கு கவனிச்சு பார்த்தீங்களா தெரியல. நீங்க செய்யற எல்லாவற்றிலும் சிலுவை இருக்கணும். நீ என்ன பேசினாலும் என்ன செய்தா, உங்க வீட்டுல ஒரு கல்யாணமா இயேசு மையமா இருக்கணும்.
உங்க வீட்டுல ஒரு சாவா இயேசு மையமா இருக்கணும். உங்க வீட்டுல ஒரு ஜெப கூட்டமா இயேசு மையமா இருக்கணும். புது வீடு வாங்கினியா இயேசு மையமா இருக்கணும். ஒரு மாடு வாங்கினியா இயேசு மையமா இருக்கணும். ஒரு நிலம் வாங்கினீங்களா, ஒரு புது வேலை செய்ய போறீங்களா, நோயா இருக்கிறீங்களா, கஷ்டமா இருக்கிறீங்க, கடன் தொல்லையா இருக்கிறீங்களா, இயேசு மையமாக இருக்க வேண்டும். இயேசுவை முன்வைக்கணும். கடன் தொல்லையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, இயேசுவை மையமாக வையுங்க. அதனால நங்கூரம் கொடுத்திருக்கிறாங்க. இயேசு அந்த சிலுவையில் நங்கூரம் ஏன் வச்சாங்க? சிலுவை என்பது கடவுள், நங்கூரம் என்பது அவர்தான் மீட்பு, அவர்தான் வழி, அவர்தான் வாழ்வு, அவர்தான் எல்லாம். அவரை பிடிச்சினாதான் கப்பல் ஆடாது. நங்கூரம் கப்பல் ஆடாம அசையாம அப்படியே நினைச்சு வைக்கிறது உதவுதான் நங்கூரம். அதுபோல இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட திருவையாக நீங்கள் வளருங்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். செல்போன் வாங்கி கொடுத்துறீங்க, மற்ற படிப்பு கூட பிறகு முன்னாடி எந்த ஸ்கூல்ல போலூர்ல டான் பாஸ்கல் கொண்டு போகணுமா, அதுவும் பத்தாது. இன்னும் பெஸ்ட் ஸ்கூல் இருக்குது, இங்கி பிங்கி ஏதோ ஒன்று ஆர்மி பக்கத்துல. அந்த ஸ்கூல் ரொம்ப அருமையான ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல். பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு கொடுக்க படிப்பை பற்றி நினைக்கிற நீங்கள், அல்லது என் குழந்தை பிறந்தா நான் தான் பிச்சை எடுத்தேன், என் குழந்தை நல்லா இருக்குன்னு நினைத்து பிளாட் வாங்கி வைக்கிற நீங்கள், ஐயோ சிறுக சிறுக சேமித்து அவனுக்காக பிக்சட் டெபாசிட் செய்து வைக்கிற நீங்கள், இதை தாண்டி விசுவாசத்தை அவனுக்கு வளர்க்கும். எந்த பெற்றோராவது முழந்தால் படிக்கிட்டு உங்கள் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறீர்களா? நிறைய பேர் போனா கோயில் சாமி ரெண்டு வீட்டு வச்சுக்கோங்க, போடா. ஆனா நம்ம போறது இல்லையே. நம்ம செயல்கள் தான் பிள்ளைகளுக்கு விஷயம். அம்மா தாய்மார்களை உங்களை தாய்மொழியோடு கேட்டுக்கொள்கிறேன், முழந்தால் படிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள். நீங்க ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, மனமாற்றத்துக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. அந்த மனமாற்றத்தை காணக்கூடிய பிள்ளைகள் ஜெபிப்பாங்க. நீங்க எல்லாம் ஒன்னா ஜெபிக்கிற குடும்பமா மாறி பாருங்க. இந்த கூட்டுறவு இயக்க திருவையும் எதிர்நோக்கின் திருவையும் உங்கள் குடும்பத்திலே பார்ப்பீங்க, அதிசயத்தை காண்பீர்கள். இந்த பங்கு மென்மேலும் வளரும். இன்னும் பல ஆண்டுகள் இங்கே கிறிஸ்து உயிரோடு வாழ்வார். அந்த வாழ்கிற அந்த கிறிஸ்துவை நாம் காண முடியும். அதுக்கு நாம் எல்லோரும் சாட்சிகள், நீங்க தான் சாட்சி. அதனால அன்பு தாய்மார்களே, அன்பு பெற்றோர்களே, நீங்க முன்மாதிரியா இருக்கு. நீங்க வாயில வந்த நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை. கிளாஸ் நான் எச்சமா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வந்திருக்கும். கெட்ட வார்த்தை பேசுறான் சார், அதுக்கு பேர் கெட்ட வார்த்தை இல்லை. நான் சொல்லுவேன், அது என்ன வார்த்தை தெரியுமா? நான் சொல்லுவேன், கேட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? கேட்ட வார்த்தை. நீங்க பேசியிருப்பீங்க, பக்கத்துல பேசியிருப்போம். அது உங்க சொல்லிலும் செயலிலும் நீங்க முன்மாதிரிகள். குடும்பம் உங்க குழந்தைக்கு தெரியணும் உங்களுடைய தியாகம், உங்க குழந்தைக்கு தெரியணும் அந்த கண்மூடித்தனமான அன்பை வைத்துங்க. கடவுளுக்கு ஆட காரியத்தில் பிள்ளைங்களை அனுப்பு, ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க. நீங்க ஜெபிங்க, முழந்தால் பண்ணிட்டு ஜெபிங்க, கற்றுக் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. நீங்க முன்மாதிரியா இருக்க. அப்ப நீங்க ஒரு தலைமுறை வாழும், ஒரு தலைமுறை வாழும். நீங்க தொடக்க பழைய ஏற்பாட்டுல நிகழ்ச்சியோடு முடித்துக் கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, 7 பிள்ளைங்க பெற்றாங்க. அந்த 7 பிள்ளை முதல் பிள்ளைய கூட்டு மிரட்டுறான், கடவுளை மறுதலி முடியாது வெட்டு. அடுத்த பையன் எல்லா பையனும் போயிட்டான், கட்சி பையன் அவனையும் வெட்ட போறான். அவங்க அம்மா கூட்டு சொல்லுது, கடவுளை மறுதளிச்சுன்னா உன்னை ராஜாவாக்குறேன். ஆனா அந்த அம்மா சொல்றான், ஒரு காலம் செய்யாத, கடவுளை மறுதளிக்க மட்டும் செய்யாத, கடவுளுக்காக உயிரை போனாலும் பரவாயில்ல போ அப்படின்னு சொன்ன தாய். அன்புக்குரியவர்களே, நீங்க அந்த மாதிரி உயிரை கொடுக்க சொல்லல. ஆனா வாழ்க்கையில நேர்மையோடும் உண்மையோடும் அன்போடும் ஒரு பக்தியுள்ள சமூகமாக வளருங்கள். முதல்ல நம்புங்க, நீங்க ஆராதிக்கிற கடவுள் உண்மையில முதல்ல உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். அவர் சொன்னதை செய்பவர், அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும், உங்க குடும்பத்தில் இருக்கணும். செபியுங்கள், முழந்தால் படியிடுங்கள். கடவுள் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசை. அது முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கும். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த அமர்வில் நாம் மற்றவற்றை பார்ப்போம். மறுபடியும் நம்ம நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நிற்போமா, ஒரு நிமிஷம். வெரி குட். என்ன கொஞ்சம் எழுதுங்கண்ணா. இப்ப நான் சொல்றத நீங்க எல்லாரும் நீங்க எவ்வளவு கவனமா, நம்முடைய மூளை அபாரமான ஞாபக சக்தி உள்ளது. ஆனா நாம சொல்றேன், நான் சொன்னேன் கையில பாட்டில வச்சுட்டு தலைவலி, அதனாலே ஒரு தலைவலின்னு சொன்னோம். அது நிறைய பாக்குறோம். ஆனா நம்முடைய மூளை அப்படிப்பட்ட மூளை இல்லை, அபாரமான சக்தி உள்ள ஒரு மூளை. அப்படின்றதுக்கு ஒரு சின்ன நிகழ்வு பாருங்க. நீங்களா ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். நானே சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்க, ஆனா இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம். அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய மூளையுடைய வலிமை என்னவென்று. சரி, நல்லா கவனிங்க. மாங்காய பறிச்சு சொல்லுங்க, மாங்காய பறிச்சு
பட்டையெல்லாம் சீவி நாங்க மாங்காய பறிச்சு பட்டையெல்லாம் சீவி துண்டு துண்டா நறுக்கி உப்பு காரம் போட்டு நன்றாக சாப்பிட்டோம். பாருங்க முதல்ல என்ன பாருங்க, ஒரு விஷயம் இப்ப எத்தனை விஷயம் சொல்லிக்கிற பாருங்க. முதல்ல மாங்காய பறிச்சு பட்டையெல்லாம் நறுக்கி நன்றாக சாப்பிடலாம். இதே ஒண்ண ஒரு செயலை படுறான்னா, ஒரு பைபிள் ஒரு வசனத்தை படுறான்னா படிக்க மாட்டான். இப்ப ஈஸியா ஒரே நிமிஷத்துல எல்லாருமே சொல்லிட்டீங்க இல்லையா? இப்ப நீங்க மட்டும் சொல்லுவாங்களா? பாத்தீங்களா? அப்போ உங்க பாருங்க, குழந்தைங்க அப்படியே பல்ச்சின்னு புடிச்சுட்டாங்க பெரியவங்களை விட. வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர். ரைட். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம் கடவுள் ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம விரும்பிய விரும்பாமல் இந்த நாள் இன்னைக்கு மிக சிறப்பாக கடவுள் நடத்தி கொண்டிருக்கிறார். தன் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு அவர் விரும்பினாரோ அவருடைய அடியார்களை கொண்டு அவர் நடத்துகிறார். அதை கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இந்த எளிய மனத்தை தான் கடவுள் அதிகமா விரும்புகிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உட்காரும். பாட்டு பாட சொன்னாங்க. பாட்டு பாடுறதுக்கு நேரம் இருந்தாலும் ஒரு வரியாவது நான் பாடிட்டு போனேன். கடவுள் பிரிஞ்சு நம்மளால வாழ முடியுமா? யாரெல்லாம் கடவுள் இல்லாத என்னால வாழ முடியுன்றவங்கள கை தூக்கி பார்க்கலாம். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. பயங்கர என்ன கொதிப்பு, என்ன ரத்தம், என்ன ஆட்டம், என்ன ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. எல்லாம் ஒரு காலம் தான். ஆட்டம் போடுறதுக்கு ஒரு காலம். எல்லாம் எசையாச்சு அழகா சொல்றாரு இறைவாக்கினர். அறுப்பதற்கு ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம். ஆற்றினே இருக்க முடியாது, நட்டுனே இருக்க முடியாது, வெட்டினே இருக்க முடியாது. ஒரு காலம் அது வந்தா தானா போயிட்டு இருக்கு. புரியுதா? அதனால கடவுள் கொடுத்திருக்கிற உயிரை, கடவுள் கொடுத்திருக்கிற வாய்ப்பை கடவுளுக்காக பயன்படும். போதும், நம்ம நாட்டெல்லாம் போதும். யாருக்கும் தெரியாது நம்ம நினைச்சுட்டு இருப்போம். எவன் என்ன கேட்க முடியும் நம்ம நினைச்சு இருப்போம். எதுக்கிட்டோம். ஆனா எப்பேற்பட்டவங்கள எப்படி எப்படி ஆடி போனாங்க வாழ்க்கையில. எவ்வளவு நீங்க உங்களுக்கு தெரியாது என்ன, இந்த ஊர்ல பக்கத்து ஊர்ல எவ்வளவு பெரிய தலைவருங்க. முசோலினி எவ்வளவு பெரிய தலைவன் தெரியுமா? உலகையே அசைத்தவன் முசோலினி. யாரு நிக்க முடியல. ஆனா தனியாளாக தலைகீழாக பிணமாக அவன் இறுதி நாளை சந்தித்தான். என்ன மாதிரி ஹிட்லர் அந்த மாதிரி வரலாறு அதான் சொல்லுது. ஆனா யாரெல்லாம் மற்றவங்களுக்காக வாழ்ந்தாங்களோ அவருடைய மரணத்தை கொண்டாடுகிறது உலகம். இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அவர் தனக்காகவே வாழல. அதனால்தான் மனுமகனுக்கும் தலை சாய்க்க கூட இடமில்லை. ஆனா இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிறது. அது அன்புக்குரியவர்களே, அதனால இப்படியே இருக்காது காலம், இப்படியே இருக்காது நாட்கள். அதனால இதை ஒரு நல்ல காலமா இருக்கும். அன்னைக்கு நோவாட்டு போய் சொன்னாரு, மறந்துருமுங்க மறந்துருமுங்க, தவ காலம் வந்துச்சு, எதிர்நோக்கின் திருவை மெகா ஜூபிலி வேற கொண்டாட போறோம், மறந்துருவங்க. கடவுள் நம்ம எதுக்கு அழைச்சாரு, எதுக்கு திருமுழுக்கு வாங்கணும், எதுக்கு கிறிஸ்தவனா இருக்கணும், எதுக்கு செவியமங்கலத்தில் இருக்கிறோம் தெரியாம இருந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்முடைய காதுகள் செவித்திரவு கொண்ட காதுகளாக இருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது, கேட்காது. சிலருக்கு புரியாது, சிலருக்கு வெறுப்பா இருக்கும், சிலருக்கு எரிச்சல் வரும். என்னடா இவன் பெரிய பேச, என்ன பிரச்சனை பண்றாரு இந்த சாமியார், இவங்க என்ன பண்றாரு கூப்பிட்டு உட்கார வச்சு, எரிச்சல் உள்ள. இதெல்லாம் நம்மை சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு நல்ல நேரம். ஆனா ஆண்டவர் உங்களை மிக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்காரு. நீங்க பொறுமையோடு காத்திருக்க. அதான் திருச்சபை சொல்லுங்க. திருச்சபையில குடும்பத்தில் இல்லாத குழப்பமா, நம்மகிட்ட இல்லாத குழப்பமா, நம்ம பங்குல இல்லாத குழப்பமா, இல்ல நமக்கு தான் குழப்பம் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடவுளுடைய சமூகத்தில் அமைதியா தூய் ஆவியானவர் நடத்துவார்.
எப்படா இந்த திருச்சபை நடக்குது, ஐயோ இப்படி நடக்குது, அநியாயம் நடக்குது, உலகத்துல இப்படி நடக்குது, இப்படிலாம் என்ன பண்றது ஏது பண்றது தவிப்பு இருக்கலாம். ஆனா நல்ல கிறிஸ்துவர்கள், உண்மையான கிறிஸ்துவர்கள் செய்ய வேண்டிய உடைய கடவுளுடைய சமூகத்துல அமைதியா காத்திருக்க தூய ஆவியானவர் நடத்துவார். இயேசு இறந்துட்டு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் என்ன பண்றதுன்னு தெரியல, பயந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, எல்லாம் போய் கதவு சாத்தின்னு உள்ளாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. 40 நாள் அழகாக தூய ஆவியானவர் இறங்கி அவங்க பேசுற பேசல பல மொழியில பேசினாங்களாம், பல பேர் கேட்டாங்களாம், பல்லாயிரக்கணக்கான பேர் மனம் மாறினாங்களாம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். தூய ஆவியானவர் எப்பெல்லாம் நமக்கு குழப்பம் இருக்குதோ, ஐயோ அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமோ, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறோமோ, அப்போது ஆவியானவர் நமக்கு செயலாற்றுவார். அப்ப என்ன செய்யணும்? அமைதியா அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த ஒப்படைத்தல் தான் மிக முக்கியமான அன்புக்குரியவர்களே. அதனால போது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்கள், கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய் கடவுள் திறமை கொடுத்திருக்கிறாரா? பாட திறமை கொடுத்திருக்கிறாரா? காலம் கொடுத்திருக்கிறாரா? கையை கொடுத்திருக்கிறாரா? பணம் கொடுத்திருக்கிறாரா? வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரா? கொஞ்ச காலம் நியமனாருக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் பிறந்த தேதி தெரியும். நம்ம வாழ்க்கை முடிவு தேதி உங்களுக்கு எனக்கு என்ன தெரியவே தெரியாது. எப்ப முடியும் தெரியும், யாருக்குன்னு தெரியாது. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், அதான் நம்ம வாழணும். அதான் முதல்ல சொன்னேன், பொது நிலையினருடைய வேலை என்னன்னா, நாம திருமுழுக்கு பெற்றதுக்கு என்னன்னா, நம்ம ஏன் இன்னும் கிறிஸ்துவா இருக்கிறோம்னா, ஏதோ நம்ம கோயிலுக்கு போறோம், கோயில இருந்து ஏதாவது லாபம் கிடைக்குமா, நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமா, அது மட்டும் இல்ல. இல்ல ஏசாமி உண்மையான கடவுள், அந்த கடவுள்கிட்ட போனோம்னா நோய் தீரும், பேய் ஓடும், பணம் சேரும், கார் பங்களா வாங்கலாம் அப்படின்றது மட்டும் இல்ல. முக்கியமானது கடவுள் நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறது எதுக்குன்னா, திருமுழுக்கு கொடுத்ததுனால, நாம எல்லாம் திருமுழுக்கு பெற்றதுனால நமக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, நமக்கு இருக்கிற உரிமை என்ன, கடமை என்னன்னா நற்செய்தியை அறிவிப்பது. நற்செய்தியை அறிவிப்பது எப்படி மேல போட்டு போய் அறிவிக்கணுமா, இல்ல மூளை கூட்டுறோட்ல போய் நின்று அறிவிக்கணுமா? இல்ல, நமக்கு வாழ்கிற சமூகத்துல கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைகளுக்கு பெற்றோர், பெற்றோருக்கு பிள்ளைகள், ஒருவர் ஒருவரை தம் செயல்களால், தம் வாழ்க்கையால், அதான் நம்முடைய செயல்களால், நம்முடைய வாழ்க்கையால் நல்ல ஒரு வாழ்வை அங்கே ஆரம்பிக்கிறது. நம்முடைய உரிமையும் கடமையும். திருச்சபையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய உரிமை. இறைவனுடைய ஆலயங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய உரிமை. இறைவனுக்கு நம்மை கையளிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இறைவனுடைய வார்த்தையை செய்ய வேண்டியது, செயல்பட வேண்டியது, வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுல நாம என்றைக்கும் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது அன்பானவர்களே. ஆக இதுதான் நாம படைக்கப்பட்டதுடைய குறிக்கோள். நற்செய்தியை அறிவிக்கணும், உலகுக்கு போதிக்கணும், இந்த உலகை கடவுளுடைய புது படைப்பாக மாற்றணும். ஏன்னா இந்த உலகத்துல தீமை இருக்கிறது, இந்த உலகத்துல நன்மையற்ற செயல்கள் இருக்கிறது, இந்த உலகத்துல நன்மை இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள், தீமையை செய்ய துடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மனம் மாற வேண்டும், அவர்கள் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் மட்டுமல்ல, இந்த உலகம், உலகில் இருக்கின்ற ஒவ்வொன்றும், இந்த மரம், இந்த புல், இந்த காடு, இந்த மலை எல்லாம் இறைவனை நமக்கு சொல்ல வேண்டும். ஒரு மரத்தை வெட்டும் போது நாம இறைவனுடைய படைப்பை அழிக்கிறோம், தேவைக்காக பயன்படுத்து ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார், பரவாயில்ல. தேவை நம்முடைய வசதிக்காக, வாய்ப்புக்காக இயற்கையை சீரழிப்பது என்பதும் கடவுளுடைய திரை திட்டத்திற்கு இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. இயேசுவை கொண்டாடுதல், திரு அவையை கொண்டாடுதல், நம்மை கொண்டாடுதல், ரொம்ப முக்கியமான 3 விஷயம். அது இயேசு விரும்பக்கூடிய இறையாட்சி எல்லா பக்கமும் வரணும். நமக்கு சமூக மனிதர்களாகிய நமக்கு இறைவன் படைத்த எல்லாவற்றுக்குமே அந்த ஒரு நிலை நமக்கு வர வேண்டும். மறுபடியும் 2வது முக்கியமான விஷயம், திரு அவை, திருச்சபை அப்படின்னு சொல்லும் பொழுது அருள் பணியாளர், பொது பணியாளர், 2 பேருமே பணியாளர் தான். நாமெல்லாம் பொது பணியாளர்கள், பொது நிலையினர். அருள் பணியாளர்கள் அவங்க அருள் பணி செய்யக்கூடியவர்கள். அவருடைய பணி வேற, ஆன்மீக பணி, ஆற்றுப்படுத்தும் பணி, நிலைப்படுத்தும், திருநிலைப்படுத்தும் பணி, அது நம்முடைய அருள் தந்தை. ஆக நாம் இருவரும் சேர்ந்ததுதான் திருச்சபை. அருள் தந்தை மட்டும் இருந்தால் அது திருச்சபை அல்ல, பொது நிலையினர் மட்டும் இருந்தால் அது திருச்சபை அல்ல. அருள் பணியும் பொது பணியும் ஒன்றாக சேர வேண்டும். அது நாம் எல்லோரும் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு நல்ல புரிதல் இருக்கிறது. அருள் தந்தை நமக்காக, நாம் அவருக்காக. வெறும் அருள் தந்தைக்கு இருக்கிற குறையே பார்த்து எப்போ 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 எப்போன்னு காத்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி மக்கள் இருக்கிற குறையே பார்த்து இருக்கக்கூடாது. ஆக இருவரும் நல்ல ஒரு புரிதலோடு இணைகிற பொழுதுதான்
திருச்சபை உயிரோட்டம் உள்ள ஒரு திருச்சபையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல கடவுள் என்கிற உடல், கிறிஸ்து என்கிற உடல், திருச்சபை என்கிற அந்த உடல், அதனுடைய உறுப்புகள் தான் நாம் எல்லாரும். நீங்களும் நானும் அந்த உடலின் உறுப்புகள். இதை பவுலடியார் நமக்கு அழகா சொல்வார். கிறிஸ்துவின் உடல், அந்த உடலின் உறுப்புகள். ஒருவேளை நீங்க கண்ணா இருக்கலாம், ஒருவேளை நீங்க காதா இருக்கலாம், ஒருவேளை நீங்க இதயமா இருக்கலாம், ஒருவேளை நீங்க நுரையீரலா இருக்கலாம், ஒருவேளை நீங்க சிறுகுடலா இருக்கலாம், ஒரு காலா இருக்கலாம். அவரவருடைய நிலை வேறு. இப்ப எல்லா உறுப்பும் ஏங்கினாதான் உடல் இயங்கும். கண்ணு மறுக்குன்னு வச்சுங்களேன், நான் வேலை செய்ய மாட்டேன், அவன் நான் கை சொன்னா நான் கேட்கணுமான்னு கண்ணு நினைச்சா அப்ப உடல் இயங்குமா? இல்ல கால் சொல்லுது, அவன் நான் கண்ணு பெருசா, அவன் பார்த்துட்டா நான் போகணுமா, கால் இருக்குது வச்சுங்களேன், அப்ப உடல் இயங்குமா? இயங்காது. ஆகவே கிறிஸ்து என்கிற உடல் இயங்க வேண்டும் என்றால் அதனுடைய உறுப்புகளாகிய நீங்களும் நானும் தான். ஆண், பெண், சிறுவர், பெருவர், வாலிபர், இளைஞர், நோயாளி, வயதானவர் எல்லாரும் தான். மூடன், ஏற்றுக்கொண்டவன், ஏற்றுக்கொள்ளாதவன், பாவி, யாரா இருந்தார். நீங்க இயேசுடைய பார்வை நமக்கு ரொம்ப குறைவுங்க. நம்ம பார்க்கறதுல சட்டம். பரிசேயர்கள் சட்டத்தை பார்த்தார்கள். ஓய்வு நாளில் எது செய்வது நல்லது கேட்டார் ஆண்டவர். நாமளும் நிறைய இடத்துல சட்டத்தையே பார்க்கிறோம். ஆனா இரக்கமுள்ள கடவுள் பாவி, உங்களில் பாவம் இல்லாத என் முதல் அவர் பேர் கல்லெறியட்டும். இதெல்லாம் பயங்கரமான புரட்சி. இன்னொன்னு சொல்றாரு பாரு, இந்த மாண்டவர் வேலைக்கு போறாங்க. காலையில் 5 மணிக்கு ஒருத்தன் வேலைக்கு வந்தான், 10 மணிக்கு வந்தான், 4 மணிக்கு வந்தான், 2 மணிக்கு வந்தான், 1 மணிக்கு வந்தான் வேலைக்கு. எஜமானன் கூலி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. எத்தனை காலையில இருந்து வேலை செஞ்சா மாங்கு 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 2 நேரத்தை ஒன்னாவே பார்த்தான்னு வச்சுங்களேன், அவனுக்கும் 10 ரூபா தான். சாயந்தரம் 5 மணிக்கு வந்தான் வேலைக்கு, அவனுக்கும் 10 ரூபா தான். இது என்ன நியாயம்? இது மனித கணக்கு பிரகாரம், உங்களுடைய கணக்கு பிரகாரம் நீங்களும் நானும் கணக்கு பார்த்தால் இது தவறு இல்லையா? நீங்க கொடுப்பீங்களா? நீ இப்பதானே வேலைக்கு வந்த, அவனுக்கு 1 ரூபா, அவன் காலையில இருந்து வேலை செஞ்சான், அவனுக்கு தான் 10 ரூபா, அப்படின்னு தான் நாம கொடுப்போம். ஆனா இறைவனுடைய கணக்கு பாருங்க. இறைவனுடைய கணக்கு என்ன? ஒரு நாளைக்கு இப்ப காலையில இருந்து வேலை செஞ்ச அவர் ஒரு நாளைக்கு கூலி 10 ரூபா அவர் கொடுத்தாரு. இவர் 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சாரு. அந்த 1 மணி நேரம் வேலை செஞ்ச கூலிக்கு பதில் அவர் 10 ரூபா கொடுக்குறாரு. கொடுப்பது அவருடைய இலக்கம். அவர் துரோகம் பண்ணலையே. நீ ஒரு நாள் கூட உழைச்சா அவனுக்கு 10 ரூபா, உனக்குரிய கூலி கொடுத்துட்டாரு. இதுல என்ன அநியாயம் பண்ணாரு? அவன் குறைந்த நேரம் உழைத்தான் என்பது ஒருவேளை அவனுக்கு வேலை கொடுக்காம இருக்கலாம், அல்லது அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும், அவன் குடும்பத்தில் என்ன பிரச்சனையா, ஒருவேளை இதுதான் அவன் சாப்பாட்டுக்கு வழியா நினைச்சிருக்கலாம். அதான் சொல்ல, நான் இரக்கமுள்ளவரா இருப்பதை உனக்கு பொறாமையா ஆண்டவர் கேட்கிறேன். ஆகவே அன்பானவர்களே, நமக்குள்ள எல்லாருமே திறமையானவர்கள், எல்லாருமே படிச்சவங்க, எல்லாருக்கும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. படிக்காதவர்கள், புரியாதவர்கள், தெரியாதவர்கள், வியாதி, நோயாளிகள், பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள். ஆனா ஒதுக்குது, இவனா அவன் ஜாதி அப்படித்தான்டா, அந்த குடும்பமே அப்படித்தான்டா, அவனே அப்படித்தான்டா, அவளே அப்படித்தான்டா. இன்னும் இந்த கிராமத்துல இன்னொரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டா நல்லா கெடுத்துருவாங்க. பொண்ணு பார்க்க வரேன் வச்சுக்கிறேன், நானும் ஒரு கிராமத்துல தான் வரேன், அடிக்கடி இந்த கிராமத்துல இருக்கு. அப்ப அந்த மரத்தான தான் வந்து கூடுவாங்க ஊருக்காரங்க, புதுசா வரவங்க எல்லாம் அங்க வந்து உட்காருவாங்க. என்னங்க வந்துக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அந்த தெருவில் சகாயமாத தெருவில் அரளப்பணம், யாரும் அரளப்பணம் கோச்சிக்காதீங்க, நான் சும்மா சொல்றேன், வாயில வந்து பேர் இருந்தாலும் யாரும் அரளப்பணம் இருந்தாலும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த அரளப்பணம் ஒரு பொண்ணுக்கு தாங்க, ஆஹா, அந்த ஆஹான்ல அவனுக்கு பாதி புரிஞ்சிடும். ஆஹா, ஏன்பா என்னப்பா என்ன விஷயம், என்னத்த சொல்றது, வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவன் பாவம் புளிய காய்ச்சி உட்காந்துருப்பான், என்ன அவன் வந்தவனே அப்படி சொல்றான். இந்த மாதிரி சில நேரங்கள்ல நம்முடைய வார்த்தைகளால சில குடும்பங்கள், இன்னும் எத்தனையோ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய காரணம், இல்லாது கொள்ளாது இருக்குதோ இல்லையோ அவதூறு சொல்லி அந்த குடும்பத்தினுடைய பெயரை நாம் எல்லாரும் எப்படி நாம் கிறிஸ்துவின் ஒரே உடல் என்று சொல்ல முடியும்? ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாம் என்ன பருகுகிறோம்? அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்று குருவானவர் உயர்த்துகிற போது நாம் அப்பத்தையும் அந்த ரசத்தையும் ஒரே கிண்ணத்திலிருந்து பெறுகிறோமே. அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே உணர்வு தானே இருக்கணும், ஒரே எண்ணம் தானே வரணும். அதுதானே இந்த விருந்து, அதுதானே அந்த திருப்பலி. ஆனா எப்படி வந்தோமோ அப்படியே போறோம். வீட்டுல இருந்து எப்படி வந்தோம்? அவசர அவசரமா வந்தோம். ஐயா மாட்டை கட்டணும்னு தெரியல, ஐயா கேஸ் மூடணும்னு தெரியல, ஐயா அந்த கடங்காரம் வரணும் அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஐயா இந்த சாமியார் என்ன முடிக்கவே மாட்டாரு, ஆரவரையா எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி ஓட வேண்டியிருக்க. அதே மாதிரி வந்து வந்து போயிட்டே தான். எவ்வாறு நாம் கிறிஸ்துவின் ஒரே மறைவுடல் என்று எவ்வாறு நாம் சொல்ல முடியும்? அன்புக்குரியவர்களே, அவர் கிறிஸ்துவின் மறை உடல், ஒரே உடல், அந்த திருச்சபையின் அந்த உடலில் நாம் அனைவரும் சிறு சிறு அங்கத்தினர்கள்.
யாரையுமே வெறுக்குது. குழந்தை அவனுக்கு என்ன தெரியும்? அவன் சின்ன பசங்க, நேத்து முளைச்ச பசங்க காலம், நேத்து முளைச்ச காலம் அவன் வந்து பேசாதா? இல்லை அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் இல்லை. அப்படி இருக்கிறாங்க. அது நீங்க வச்சுக்கிற கோட்பாடு, இறைவன் விரும்பின கோட்பாடு இல்ல. கிறிஸ்து உங்களை வெறுப்பார், உங்களை துப்பி விடுவார். திருவெளிப்பாடு அழகா சொல்லுகிறது, ஒன்று வெதுவெதுப்பா இருக்காது, குளிர்ந்த நீராயிரு, கட்டணம் எடுத்துட்டு போ, தப்பு இல்ல. இல்லன்னா நல்லவனாயிரு, தப்பு இல்ல. நீ நல்லவனாயும் கெட்டவனாயும் இருக்காது, வெதுவெதுப்பா இருக்க. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அந்த சாமியை கும்பிடலாம், இந்த சாமியை கும்பிடலாம். நல்ல நேரம் பார்க்கலாம், இயேசுவையும் பார்க்கலாம். கரெக்டா 10 மணிக்கு தாலி கட்டணும். 10 மணிக்கு சாமி சாமி சீக்கிரம் சீக்கிரம் தாலி. சில பேர் தாலி கட்டி அப்புறம் பூசு வை. நல்ல நேரம், கடவுள் படைத்த எல்லா நேரமும் நல்ல நேரம். அப்ப நம்முடைய வாழ்க்கை பாருங்க, நம்முடைய உரிமை கடமை என்ன? நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே. யாரை நம்பி இருக்கிறோம்? இயேசுவை நம்பி, நேரத்தை நம்பி இருக்கிறோம். அந்த நேரம் யார் சொன்ன? நல்ல நேரம் யார் சொன்னா? அப்ப சொன்னவன நம்பி இருக்கிறீங்க. இயேசுவை நம்பலையே. பத்தவருக்கு என்ன பண்ணாரு? பைபிள் படிக்கிற ஆசை வந்துச்சான், பைபிள் போட்டாரு. யூதா தூக்கு போட்டு செத்தான். ஐயோ என்னடா அது, பைபிளை திறந்த உடனே தூக்கு போட்டு செத்தான் வந்து. சரி, மறுபடியும் 3 நாள் பைபிள மறுபடியும் திறந்தாராம். மறுபடியும் நான் வந்து செய்ய வேண்டியதை விரைவாய் செய்யினாராம். நிறைய பேர் குருட்டு பாடமா படிக்கூடாது, குருட்டு பாடமாக படிக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கை விசுவாசத்தின் தளர்ச்சி. நேரம் பார்ப்பது விசுவாசத்தின் தளர்ச்சி. குறி சொல்வது விசுவாசத்தின் ஜோசி கேட்கறது. போய் என் பிள்ளை எங்க போயிட்டான், என் பிள்ளை ஒரு பித்து புட்ட மாறிக்கிறான், வெத்தலையில மை தடவை கொஞ்சம் பார்த்து சொல்லு. கடவுளுடைய பிள்ளைகள் நாம், கிறிஸ்துவின் ஒரே உடல். அப்படி போனீங்கன்னா ஒருவேளை நீங்க நுரையீரலா இருக்கலாம், கையா இருக்கலாம், அழுகி போகும். அப்ப கை அழுகி போனா கிறிஸ்துவின் உடல் முழுவதும் அழுகும் இல்லையா? சக்கரை வியாதி வந்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப கவனமா அடிபடக்கூடாதுன்னு. பெருவாரில் வந்து அடிபட்டு வெட்டினாங்கன்னு வச்சுங்க, விரல வெட்டினாலே அப்புறம் ஆபத்து ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். காலை அப்புறம் எடுப்பாங்க, அப்புறம் மொத்தம் ஒன்னே எடுக்க வேண்டியதுதான். அப்புறம் பொட்டியில் வச்சுட்டு என்ன சொல்றது, 4 நெடுக்கு 2 நெடுக்கு 4 குறுக்கு தமுக்கு போட்டு அமுக்கு அற்றா தமுக்கு. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? 2 நெடுக்கு 4 குறுக்கு போட்டு அமுக்கு அற்றா தமுக்கு. முடிஞ்சு போச்சு கதை. அந்த உடலில் ஏதாவது ஒரு செம்மிமங்கலம் மட்டும் எல்லாமே அவங்க ஒரு மாதிரி ஆகிறாங்கன்னா வேலூர் திருச்சபை நல்ல திருச்சபை சொல்ல முடியுமா? ஏன்னா உடலில் ஒரு உறுப்பு செம்மிமங்கலம் திருச்சபை. அப்ப அங்க புனிதமான மக்களாக, அல்லது புனிதத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். மனம் திரும்பக்கூடிய நேரம் இது. கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒரே உடல், அந்த ஒரே உடலில் உறுப்புகள் நாம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். ரெண்டாவது, நாம் மட்டும் இல்ல. இப்ப நம்ம ஊர்ல செம்மிமங்கலமா அங்கெல்லாம் கிறிஸ்தவ தான் இருப்பாங்க. இங்க இஸ்லாமிய சகோதரி நான் பார்த்தேன், கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன். அவங்க போதுதான் நடனம் ஆடியதா கூட நான் கேட்டேன். எவ்வளவு ஒரு அகிழ்ச்சி. அந்த அந்த இஸ்லாமிய சகோதரிக்கு இந்த சமூகம் எதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது? இங்க இருக்கக்கூடிய பிற சமய சகோதர சகோதரிக்கு நீங்க என்ன மாதிரியை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க நினைச்சிருக்கலாம் ஒண்ணும் தெரியாது. அதுதான் தாவீது சொல்றேன், ஆண்டவரே நான் ஆழத்திலே, கடலின் ஆழத்திலே போயிருந்தாலும் அங்கேயும் என்னை பார்த்து. மறைக்க முடியுமா கடவுளுக்கு? கடவுளுடைய பார்வையில யாருமே தப்ப முடியாதுங்க ஐயா. என்ன ஸ்கேன், இப்ப நாம தான் ஸ்கேன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்படி இப்படி வச்சாவே உங்களுக்கு என்ன வியாதின்னு சொல்லிட்டு வைப்போம். அந்த மாதிரி கருவிலாம் வந்துருச்சு. ஆனா கடவுளுடைய பார்வையில் நாம யாரும் தப்பிக்க முடியாது. நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும். உங்கள்கிட்ட பலம் என்ன, பலவீனம் என்ன, எதை மறைக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்க எல்லாம் தெரியும். ஆண்டவர் விட்டு வச்சு போலீஸ்கார மாதிரி இல்ல. போலீஸ்காரன் என்ன பண்ணுவோம்? கரெக்டா பார்த்து பயப்படும். போலீஸ்காரன் தான் பயப்படும். கடவுள் அந்த வேலையை செய்ய விரும்பலங்க ஐயா. டிராபிக் லைட் எரியும் தெரியும், ரெட் லைட் இருக்கு போகக்கூடாதுன்னு தெரியும். ஆனா அவன் சுத்தி பார்ப்பான். யார பார்ப்பான்? போலீஸ்கார பார்ப்பான். போலீஸ்கார இல்ல, விடுறா வண்டிய. ஐயா டிராபிக் ரூல், ரெட் லைட் போட்டா நிக்கணும். ஆனா ஏன்? ஒரு ஏமாற்றம். அப்ப போலீஸ்கார் நின்றாருன்னா அங்கே நின்றுவான், ரெட் லைட் முன்னாடியே நின்றுவான். ஏன்? போலீஸ்கார் நின்றுக்கிறாரு. அப்போ கடவுளை நாம் ஒரு போலீஸ்காரர் மாதிரி நம்ம செய்ய தப்புக்கு முன்னாடி திடீர்னு போய் பக்கத்தோட மாங்காய் திருன்னு வச்சுக்கோ, கை மேல ஒரு அடி விட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம கை வைப்போமா? இல்ல நம்ம கண்ணால ஒருத்தர் பாக்குறோம், தப்பான பார்வை பாக்குறோம் வச்சுக்கோங்க, மண்டை மேல டொங்குன்னு ஒரு கொட்டு விடுதுன்னு வச்சுங்களேன், பாப்போமா? பாப்போமா? அப்ப அந்த மாதிரி கடவுள் போலீஸ்காரர் மாதிரி நம்மளை கண்டிக்கிற ஒரு கடவுளாக நாம் எதிர்பார்க்க கூடாது. அவர் அதுதான் நமக்கு அறிவு கொடுத்துருக்காரு. ஏதன் தோட்டத்தை படிச்சு ஆண்டு கொள்ளுங்கள், அந்த மாதிரி கொடுத்து இருந்தாங்க. இருக்கிறத பயன்படுத்துங்க, உங்க அறிவை பயன்படுத்துங்க, நேர்மையா வாழுங்க.
உண்மையா வாழுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழுங்க, பகிர்ந்து வாழுங்க. அதைதான் காலம் முழுக்க இந்த திருச்சபை நமக்கு அழைக்கிறது. அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை நம்ம எதிர்நோக்கி திருப்பணிகள். நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே சிந்தனையோடு நாம் வளர வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கடவுள் கொடுத்த அழைப்பு அது. எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக, தந்தையும் நானும் ஒன்றாயிருப்பது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள். ஒன்றாய் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க தான் தெரியும். சிலருக்கு பெருமையா இருக்கலாம், நான் தான் மதிக்கப்படணும், நான் தான் உயர்ந்தவன், என்னை போல எவனும் இல்ல இருக்கலாம். ஆனா அப்படிலாம் கடவுள் சொல்லவே இல்லைங்க. உங்கள் கடவுள் அவர் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் இடுப்புல ஒரு துண்டை கட்டின்னு போய் அவங்க சீருடைய பாதங்களை கழுவ. உங்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் விரும்புகிறவன், உங்களுக்கு பெரியவனாக மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன் அவருடைய பாதங்களை போய் கழுவி முத்தமிட்டார். அவர்தான் நமக்கு மாடல், வேற மாடல் இல்ல. இங்க பெரியவன் சின்னவன்ற பேச்சே இல்ல. எனக்கு கடவுளே இறங்கி கடவுளே பாவத்தை கழுவி தொடங்கி முத்தமிட்டாருங்க. அவரை தான் நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பு இறை மக்கள், வேற யாரும் நம்முடைய கடவுள் அல்ல. அவர்தான் கடவுளை அப்படி செஞ்சுட்டு இருப்பாரு. இதுல என்ன எனக்கு சேர் என்ன சண்டை, என்னை உயர்த்தல ஏன் சண்டை, என்னை பெருமைப்படுத்தல ஏன் சண்டை, வந்தமா வேலை இருந்தா செஞ்சமா எடுத்து போட்டு போயிட்டே இருப்போம். என்ன வேலையா இருந்தாலும் என்ன நான் கடவுளை மகிமைப்படுத்த வந்திருக்கேன், என் பெருமை இல்ல. ஒரு 10 ரூபாய் கொடுத்து 10 டியூப் லைட். சில கோயில்ல போய் பாத்தீங்கன்னா டியூப் லைட் பூரா பேரா இருக்கும். லைட் எரிஞ்சா பேர் தான் தெரியுமா, லைட் வராது, வெளிச்சம் வராது. லைட் போட்டதே வெளிச்சம் போட்டதே அங்க வெளிச்சமா இருக்கு. அதுல சோப்பா எழுதி வச்சிருக்கோம். நான் சில கோயில்கள்ல பார்த்துக்கிறேன். சமய சகோதர கோயில்ல போகும்போது அந்த பட்டியல வந்து ரெட்டா பேர் பூரா இருக்கும். அந்த டியூப் லைட்லயும் பேர் பேரா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த பெருமை பாராட்டி நமக்கு என்ன பிரயோஜனம்? அன்புக்குரியவர்களே, இது கிறிஸ்துவின் உடலில் நாம் ஒரு அழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒன்றை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எபேசியருக்கு எழுதிய கடிதம் சகோதரி 4ஆம் அதிகாரம் 16வது திருவசனம் எடுத்து வாசிக்கலாம், அதோட முடிச்சுக்கலாம். எபேசியர் 4:16. எடுத்தீங்களா? தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. எபேசியர் 4:16. அவரால் தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடம் உள்ள தசை நார்களால் இருக பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிப்பிட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாரும் ஒன்றாய் நாம் செயல்பட வேண்டும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தருக்கு நல்ல பேசக்கூடிய வரம், ஒருத்தர் ஒருங்கிணைக்கிற வரம், ஒருத்தர் கொடுக்கக்கூடிய வரம், ஒருத்தர் சிந்திக்கக்கூடிய வரம், ஒருத்தர் நல்லா கேட்கக்கூடிய வரம், அப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க கடவுளுக்காக பயன்படுத்த வேண்டும். அதான் யோவான் நற்செய்தியில் அழகா சொல்கிறார், நீங்கள் அனைவரும் மிகுந்த கனி தர வேண்டும். நீங்கள் அனைவரும் மிகுந்த கனி தர வேண்டும். அந்த கனி என்ன? நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய செயல். அதுதான் நம்முடைய கனி. அந்த கனிகளை நாம் மிக சிறப்பாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடமை, ஒரு தந்தைக்கு என்ன கடமை? தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கடமை. ஒரு தாய்க்கு என்ன கடமை? ஒருவேளை வேலை செய்யலைன்னா அந்த தாய் கணவனை கவனித்துக் கொள்வது, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வது, பிள்ளைகளுக்கு தேவையான உணவுகளை சமைத்து பரிமாறுவது, வீட்டை பராமரித்துக் கொள்வது, இது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் உள்ள கடமை. அப்ப திருச்சபையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கு என்ன கடமை? திருச்சபையை பாதுகாப்பது, திருச்சபையின் உறுப்பினர்களை நாம் அரவணைப்பது, திருச்சபை விரும்புகிற நற்பண்புகளை உலகத்தை எடுத்து சொல்வது. இது 3 தான், நமக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இதுல உரிமை என்ன? நாம் கடவுளின் பிள்ளைகள், அதான் நம்முடைய உரிமை. வேற என்ன? இந்த சர்ச்சையுடைய சொத்தை நாம பிரிச்சுக்கலாம், அதுவா உரிமை? கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு கொள்வது நமக்கு உரிமை, கிறிஸ்துவின் திருவிருந்தில் பங்கு கொள்வது நமக்கு உரிமை, கிறிஸ்துவின் திருஅடையாளங்களை பெற்றுக் கொள்வது நமக்கு உரிமை. அதான் நம்முடைய உரிமை. நம்முடைய கடமை என்ன? பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்களுக்கு ஏற்ற வாழ்வது, பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்களுக்கு ஏற்ப கனிகளை தருவது, பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்களுக்கு ஏற்ப உலகெங்கும் சென்று இறை நற்செய்தியை பரப்புவது. இதை தவிர நமக்கு வேற ஒண்ணும் இல்லை. அதனால நான் ஏதோ பிறந்தேன், ஏதோ எங்க அப்பா பெற்றுக்காரு, ஏதோ படிக்க வச்சவரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு, மறுபடியும் நானே பிள்ளை பெற்றுக்குவேன், அதை படிக்க வைப்பேன், அப்புறம் நானும் செத்து போவேன். இந்த வாழ்க்கை எல்லாம் அன்பானவர்களே,
நமக்கு எல்லோரும் கிறிஸ்துவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த கிறிஸ்துவ வாழ்வுல நமக்கு எல்லோருக்கும் ஒரு கடமை பொறுப்பு உண்டு. கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அன்புக்குரிய நல்ல கவனிங்க. சந்தோஷம் யாருக்கெல்லாம் சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், கை தூக்கி பாருங்க. மகிழ்ச்சியா நான் இருக்க விரும்புகிறேன். டீச்சர் நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி வேணாமா? நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, பார்த்தா வச்சது. சார்ஸ் பிரதர் நீங்க வெரி குட். சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கை தூக்குங்களா? சந்தோஷமா இருக்கணும்ன்றவங்களா? வெரி குட். அத்தவங்க அடிச்சா நமக்கு சந்தோஷம் தான். அத்தவன் புத்தா அத்தம் செத்த சாப்பான் என்ன பண்ண கதை கதையா வருது. ஒரு ராஜா கூப்பிட்டானா, எனக்கு பிடிச்சமான பணம் எடுக்கணும், அந்த பணம் எனக்கு பிடிக்கலாம், அந்த பணத்தை உங்க வாயில வச்சு நல்லா சுத்துருவான். நானா யோசனை பண்ணானா, ஒருத்தர் ராஜாவுக்கு என்ன பணம் பிடிக்கும் யோசனை பண்ணி பார்த்தானா, சரி ராஜாவுக்கு அன்னாசி பழம் கொடுக்கலாம், ஏன்னா அதான் கிடைக்காது போது அன்னாசி பழம் எடுக்கணும். ராஜாவுக்கு வந்துச்சான் கோபம், பயங்கர கோபம் வந்துச்சு. நான் அன்னாசி பழம் எனக்கு பிடிக்கணும், உங்களுக்கு தெரியுமா? இதை எட்டு வந்துக்கிறேன். அன்னாசி பழம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் இல்லையா? ஆனாலும் எட்டு வந்து வாயில வச்சு அடிச்சு அப்படியே வாயில அன்னாசி பழமும் ரத்தமா அப்படியே வருதான் அப்படியே. ஆனா அவன் அழுவான்னு பார்த்தா சிச்சினே போறானா. எப்படி போறான்? அம்மா தூக்கிட்டீங்களா? எப்படி போறான்? சிச்சினே போறான். யாரா சிச்சினே போறான்னு ஒருத்தன் பின்னாடி போய் கேட்டான். நான் அது பரவாயில்லடா, அண்ணாச்சி பழம் எடுத்து வந்தேன். பின்னாடி ஒருத்தன் பலா பழம் எடுத்து வரான்டா. அவன் வாய் எந்த கறி ஆக போதோ. அதாவது பாருங்க, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணுன்ற மனநிலை, இது கிறிஸ்துவின் மனநிலை அல்ல. கிறிஸ்துவின் மனநிலை அல்ல. ஒரு கண்ணத்தை அறிந்தவனுக்கு மறு கண்ணத்தை காணும், ஒரு கண்ணத்தை அறிந்த மறு கண்ணத்தை காணும். அன்புக்குரியவர்களே, நீங்க அந்த மனநிலைக்காக ஜெபியுங்கள், கடவுள் நமக்கு தருவார். எல்லாத்தையும் குறை இருக்குதுங்க, உங்ககிட்ட இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட இந்த தவக்காலத்துல நீங்க என்கிட்ட குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவே மனமாற்றத்துடைய ஆரம்பம். அடுத்து இந்த குறையை உணர்றீங்க பாருங்க, அது மனமாற்றத்துடைய வெற்றி. அந்த குறையை கடவுள் ஒப்பு கொடுத்துட்டு, சாமி என்னுடைய பலவீனம் நான் வாழ்ந்துட்டேன், இப்படி இருந்துட்டேன், எனக்கு வாழ்வு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க, ஆறுதல் கேட்டு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. அன்னிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை உயிர்ப்பு ஆரம்பிச்சுங்க. நீங்க மனிதர் அல்ல, நீங்கள் புனிதராகிறீர்கள் என்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்க. மகிழ்ச்சியை தேடி நீங்க அழைத்தவர்கள் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உள்ளதா இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. இப்ப கூட நம்ம சொல்றதை கேட்கணும், நீங்க நினைச்சாதான் கேட்க முடியும். நான் மாஞ்சி பேசினாலாம், நீ காது 2 அடிச்சு என்னன்னா பேசுறா, எப்படியா காது உள்ள போகணும் நீங்க நினைச்சீங்க, நான் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இலக்கிய மனசு வேணும், உங்களுக்கு ஒரு ஆசை வேணும். ஆமா, எங்காவது சொல்றது ஒரு நியாயம் இருக்குதா? உண்மையிலே இவன் நல்லது பேசுறான், ஆனா கடவுள் ஒரு நாள் இடிப்பார். நீங்கள் விரும்பாவிட்டால் விரும்பினா அன்றைக்கு ஒரு காலம் வரும், உணவு கிடைக்காத பஞ்சம் அல்ல. நான் சொல்ல பைபிள் சொல்றியா சார்லஸ் பிரதர், உணவு கிடைக்காத பஞ்சம். நானும் சார்லஸ் பிரதரும் ஓடாத ஓட்டல்ல தெரு தெருவா ஓடணும், காடு மலையெல்லாம் ஓடி ஒரு காலத்துல பைபிள் படிச்சோம். உணவு கிடைக்காத பஞ்சம் அல்ல, சோறு கிடைக்காத பஞ்சம் அல்ல, தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் அல்ல, உணவு கிடைக்காத பஞ்சம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு எசையாவின் புத்தகத்தில் அழகாக, ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரும். அது வரைக்கும் காத்துக்கு போறீங்களா? கண்ணு நோயான பிறகு பைபிள் படிக்காதீங்க, இப்பயே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு. கண்ணெல்லாம் பொட்டு போன பிற்பாடு எடுத்துட்டா கிட்ட வச்சு இப்படி ஊத்தி கிடக்காதீங்க. முட்டி எல்லாம் கை காலெல்லாம் நடந்து வரும்போதே வந்துருங்க கோயிலுக்கு. வந்து உக்காரத்துக்கு 1 மணி நேரம் இப்படி பெஞ்ச புடிச்சுன்னு மாஞ்சியில கஷ்டப்பட்டு உட்காந்தா ஏந்திரிக்க முடியல, ஏந்திச்சா உட்கார முடியல, அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காதீங்க. கை கால் நல்லா இருக்கும்போது ஓடி அந்த ஆண்டோட சமூகத்துல வந்து கடவுள் ஒப்பு கொடுங்க. எது வந்தாலும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அது எதிர்நோக்கில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். மனம் தளர்ந்து போகாது, மனம் தளர்ந்து போ. செத்து போன கடவுள் அல்ல உங்கள் கடவுள். எதை எதிர்நோக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அது எடுக்கெடுத்தாலும் இயேசு எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், உயிர்த்த ஆண்டவரின் பிள்ளைகள். ஒன்றை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. எதை குறித்தும் நீ கலங்காது, எதை குறித்தும் கலங்காது. எது வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டோட கரங்களை ஒப்பு கொடுத்து வாழ்க்கை தரும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி. அனைவரும் கண்களை மூடுவோம், ஒரு நிமிடம் ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்வதற்காக இறைவன் என்ற செம்மியமங்கலம் பாத்திமா அன்னை திரு அவையை அழைத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நிறைய நம்பிக்கையோடு வாழ வேண்டும் எங்களுக்கு சொல்லியிருக்கிற அறிவுரைக்காக நன்றி. இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் வேதனையிலும் வலியிலும் பிரச்சனையிலும் நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாக பயணிக்க, எங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை நாங்கள் அதிகமாக கண்ணோக்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு விட்டுக் கொடுத்து உமது அன்புக்காக உமக்காக அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை மறந்து, மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் மறந்து
உமக்காக ஊழியம் செய்கிறவனாக, கடைநிலை ஊழியனாக, பதவி பெருமை பாராட்டை விரும்பாத ஒரு எளிய ஊழியனாக தொடர்ந்து பயணிக்க, முன்மாதிரியாக பயணிக்க தேவையான அருளையும் ஆசிரியர் தர வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பாட்டு பொதுநிலையினரின் கடமையும் உரிமையும் பற்றி செயல் வடிவ சிந்தனைகளை நமக்கு வழங்கி தெளிவான விளக்கங்களை நமக்கு வழங்கிய திரு பலவீன பண்ணி